ஸ்டாக்ஸ் உங்களை கூட வரவேற்கிறது. நம்ம பார்க்க போற பாடம் வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங் வங்கியியல் அப்படிங்கிற பாடம் பார்க்க போறோம். இந்த பாடம் பொறுத்த அளவுக்கு ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ள எல்லா பாடத்தையும் முடிச்சிடலாம். இப்ப டிஎன்பிசி படிக்கிறவங்க நல்ல ஒரு விஷயம் கேட்டுக்காங்க. தமிழை விட நான் இப்பதான் குரூப்ல ஆடியோ கொடுத்தேன் பேட்ச் கூட. தமிழை விட ஜிகேல ஸ்டேட்மெண்டா கண்டிப்பா டஃப் கொடுப்பாங்க. டஃப்னா அதுக்காக அவுட் ஆஃப் ஏரியால இருந்து வரும், ரொம்ப கிரிட்டிக்கலா வரும் அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பான முறையில அந்த கொடுத்துருக்கிற சிலபஸ் படி அந்த விஷயத்துல எப்படி ஜிகேல வந்து ஸ்டேட்மெண்டா கேட்கலாம்னு கண்டிப்பா புக்ல இருக்கிற வரியில எடுத்து கேட்பாங்க. அப்ப புக்ல இருக்கிற எந்த வரியும் விட்டுறாதீங்க. ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னா அந்த புக்ல எந்த பேஜ்னு ஞாபகம் வரணும். ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ்க்கு 3 விஷயம் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த ஒரு விஷயத்தை நீங்க பார்த்தோன்னே கல்பட்சன், இதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லதான் போறேன். இந்த வரியை பார்த்தோம்னா இது கண்டிப்பா பேங்கிங்ல மேல பார்த்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற பார்த்தோன்னா அடிக்கிற அந்த ஸ்கில் கண்டிப்பா வரும் டிஎன்பி ஸ்டூடெண்ட்டுக்கு. ரெண்டாவது என்னன்னா, புக்கை பொறுத்த அளவுக்கு புக்ல படிக்காம ஷார்ட்டா ஒன்லைனர்ல படிச்சுட்டு நம்ம அங்க போயிட்டு இந்த வரி இல்லையே அந்த வரி இல்லை இது என்ன வித்தியாசமா கேட்டிருக்காங்கன்னு சொல்லி கண்டிப்பா சொல்லிடவே கூடாது. ரெண்டாவது விஷயம், நீங்க அப்படி படிக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதாவது புத்தகத்துல இருக்க வரி விடாம படிக்கணும், படிச்சுட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அடிக்கிறது. மூணாவது விஷயம் கான்செப்ட். என்னதான் ஷார்ட்கட் போட்டு இதை நான் சொன்னாலும் அதை கான்செப்ட் ரீதியாகவும் சொல்லணும், ஷார்ட்கட்டும் சொல்லணும். ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். ஷார்ட்கட்டு ஷார்ட் டைம்ல டக்குன்னு ஆன்சர் பண்றதுக்காக, கான்செப்ட் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து வரும்போது இது இப்படித்தான் வரும், வேற வழியே இல்லை, இதற்காக தான் பணவீக்கத்தை பண்ணாங்க, பணவாட்டத்தை பண்ணாங்க, மூலதன திரட்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இந்த 3 விஷயத்த மைண்ட்ல வச்சுக்காங்க. சோ பேங்கிங் பொறுத்தளவுக்கு வணிக வங்கிகளின் வாணிபத்திற்கான குறுகிய கால கடனை அளித்தல், கடன் உருவாக்கம். கடன் வந்தாலே கல்பட்சன், கல் எடுத்து அடிப்பாங்க. நீங்க கடன் கேட்டாலும் எங்க போய் கடன் கேட்டாலும் என்ன பண்ணுவாங்க, கல் எடுத்து அடிப்பாங்க. சோ அப்ப கல்பட்சன் அப்படிங்கிறது, நீங்க வணிக வங்கியில போய் வாணிபத்திற்காக குறுகிய கால கடனோ அல்லது ஏதாவது ஒரு கடனை போய் கேளுங்க, கல் எடுத்து அடிப்பாங்க அப்படிங்கிறதா ஷார்ட்கட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அறிமுகம்ல ஒரு ஸ்டோரி தான் இருக்கும். அடுத்து பேங்கிங்கோட வரலாறு. இதுல வந்து பேங்கிங் நான் பேங்கிங் இந்த ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. மெயினா பேங்கிங் என்ன பண்ணுச்சு, மைய வங்கி கண்ட்ரோல்ல என்ன பண்ணாங்க, நான் பேங்கிங் சர்வீஸ்ல என்ன, நபார்டு வங்கியோட முக்கியமான ஒரு சில பணிகள் என்ன, அது போக ஐசிசி பேங்க், ஐடிபிஐ பேங்க் அப்படின்னு சொல்லி எல்லா டேட்டாஸும் இதுல இருக்கும். இயர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ரைட். மைய வங்கியில் தோற்ற வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு பேராகிராஃப் இருக்கும். இந்த பேராகிராஃப்ல நம்ம முதல் விஷயம் புரிஞ்சுக்கணும், இது முதல் கடன் நிதி வழங்கும் வங்கி. முதல் கடன் நிதி வழங்கும் வங்கி இது வந்து பாத்தீங்கன்னா தனியார் வங்கியிலிருந்து தோன்றிய முதல் மைய வங்கி. அதுக்கப்புறம் பேங்க், இங்கிலாந்துல ஒரு பேங்க் தொடங்கியிருக்காங்க. அப்புறம் வங்கி கலையின் அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்ட முதல் மைய வங்கி. இது வேறு, இது வேறு, இது வேறு, இந்த 3 வேறு வேறு. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப கடனு தனியார் டு மைய வங்கி, பேங்கிங் ப்ராசஸ்ல முறைப்படி மைய வங்கி அப்படிங்கிறது இது ஒண்ணு. அப்புறம் தான் இந்தியாவுக்கு போறோம். இந்த 3 ரொம்ப ஈஸி தான். இதுக்கு வந்து பாருங்க, வெனிஸ் வங்கியே உலகின் முதல் கடன் நிதி வழங்கும். இப்ப ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு ஒரு 1000 ரூபாய் வேணும், ஞாயிற்றுக்கிழமை, என்ன கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, நான் கதையை சொல்றேன், அப்ப உங்களுக்கு ஷார்ட் கட்டி அது ஒரே வரியில எல்லா ஆன்சர் வந்துடும். ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு எப்பா ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வோம், பொதுவா நான்வெஜ் எடுக்கணும்ப்பா, ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு நான்வெஜ் எடுக்கணும், 1000 ரூபாய் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்பான். கேட்டு வெஞ்சு தான் கொடுப்பாங்க. சரி ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கடன் கேட்டு வந்திருக்கானே, போய் தோட வந்துடா அப்படின்னு வெஞ்சு தான் கொடுப்பாங்க. ஸோ வெஞ்சுங்கிறதா வெனிஷ், வெஞ்சு இன்னும் வச்சுக்கிட்டேன் நான், வெஞ்சு தான் கொடுப்பாங்க. அடுத்து 1157 சண்டே, ஞாயிற்றுக்கிழமை அதுமா ஒரு 1000 ரூபாய் கடன் கொடுங்க. அப்ப 1157ங்கிறது ஓரளவுக்கு ஞாபகம் வந்துடும். 1000 சில்ட்ரன் வந்தா போதும். ஏன்னா நீங்க போய் 1600 போட்டக்கூடாது, 1800 போட்டக்கூடாது. 1157 கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் பீரியட். அப்ப கடன், அப்ப முதல் கடன் வெனிஷு 1157 சண்டேன்னு சொல்லியிருக்கேன். ரைட். அப்ப அடுத்து என்னன்னா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தனியார் வங்கியிலிருந்து, பொதுவா பிரைவேட் செக்டார்னாலே சனிக்கிழமை பேங்க் வச்சிருவாங்க. நீங்க பிரைவேட் செக்டர்னாலே சனிக்கிழமை பேங்க் வச்சிருவாங்க, தான் ஷார்ட்கட். அப்ப என்னன்னா 1666 1600 சில்லற. வெள்ளக்காரவங்களோட பொறுத்தளவுக்கு ஆங்கிலேயர்னாலே 1600க்கு அப்புறம் தான் பொதுவா நம்ம படிப்போம் ஆங்கிலேயர் அப்படின்னாலே. அந்த மாதிரிதான் 1656 நிறுவப்பட்ட ஒரு தனியார் வங்கியிலிருந்து தோன்றிய முதல் மைய வங்கி ஸ்வீடன். ஸ்வீட்டா பேசுவாங்க, நிறைய ரிஸ்க் எடுப்பாங்க. அப்ப ரிக்ஸ் வங்கி. ஸ்வீடன்ல இருக்கிற வங்கி என்ன வங்கி, ரிக்ஸ் வங்கி, அதான் ரிஸ்க்னு சொல்றேன். ரைட்டா. அப்ப அவங்க வந்து சனிக்கிழமை பேங்கிங் ஒர்க்கிங் டே வைப்பாங்க, ஸ்வீட்டா பேசுவாங்க, நிறைய ரிஸ்க் எடுப்பாங்க. முதல் மைய வங்கி அதுவும் முடிஞ்சிருச்சு. அது முறைப்படி 1897ஆம் ஆண்டு பணத்தை வெளியிடுவதற்கான முழு உரிமை பெற்றது. அவங்களுக்கே சண்டே தான் கிடைச்சிச்சு, 1897. 1897 இது நமக்கு நல்லா தெரிஞ்ச இயர் தான். ரைட். ஓகே. அப்ப
அப்போ ஃபர்ஸ்ட் இந்த இயர் தான் முக்கியம். 1100 என்ன நடந்துச்சு, 1600 நடந்துச்சு. ஸ்வீடன்னா தெரியும், எது ஃபர்ஸ்ட் வரும், வெனிஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும், அப்புறம் ஸ்வீடன் வரும், அப்புறம் இங்கிலாந்து வங்கி. இங்கிலாந்த நீங்க இன்னொரு வார்த்தையில எப்படி சொல்லுவோம், லண்டன். தமிழ்ல எழுதுங்க, லண்டன் அப்படின்னு எழுதுவோம். லா இன் டன், லண்டன். 4 தான். இங்கிலாந்துனாலே 4ங்கிற நம்பர் தான் வரும். அப்ப 1694ல இங்கிலாந்துல ஒரு வங்கி நிறுவுறாங்க. அது வங்கி கலையின் அடிப்படையில தோற்றுவிக்கப்பட்டு முதல் மைய வங்கி ஆகுது இங்கிலாந்து வங்கி 1864ல. 1864. நம்ம வங்கி 1934 அடிப்படையில தான். அப்பயும் பிரிட்டிஷ்காரவங்க தான் ஆட்சியில இருந்தாங்க. அந்த 4ங்கிற வருஷம் வந்தா என்னன்னு தெரியல, அந்த ஏப்ரல்னு ஒரு மாசம் வந்தா என்னன்னு தெரியல, வங்கி வங்கி வங்கினே வந்துடும். 4ங்கிறது ஏப்ரல் மாசம் தானே, ஏப்ரல் வந்துட்டாலே வங்கி வங்கின்னு வந்துடும். சோ அதனால இதை மறக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1864ல இது 1694, 1694, இது 1864. அவ்வளவுதான் விஷயம். இது ரொம்ப டெப்தா நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியது இல்லை. இப்ப சண்டேனா உங்களுக்கு தெரியும் எந்த பேங்க்னு, சனிக்கிழமைனா என்னன்னு தெரியும் எந்த பேங்க்னு. அதே மாதிரி நமக்கு 4, நமக்கு இங்கிலாந்து லண்டன் வங்கினா 4 அப்படிங்கிறது தெரியும். அப்போ முதல் மைய வங்கி முடிஞ்சிருச்சு. 1920க்கு மேலதான் ஒரு பினான்ஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது, பன்னாட்டு நிதிய மாநாட்டில். எங்கன்னா பிரசல்ஸ் அப்படிங்கிற நகர்ல பிரஸ் மீட் கொடுக்குற மாதிரி தான், ரொம்ப ப்ரெஷரா ஒரு மீட்டிங் போடுறாங்க 1920ல. அங்கங்க ஒரு மைய வங்கி ஆரம்பிச்சுக்கிறோம், நிறைய பேருக்கு உதவி பண்ணுவோம். இது நல்ல கான்செப்டா இருக்கு, பேங்கிங் தான் நல்ல கான்செப்ட். நீங்க போய் பேங்க்ல ஒரு 1000 ரூபாய் வைக்கிறீங்கன்னா அதை 5000 ரூபாய் ஆக்கிடுவாங்க. அதான் பேங்கிங் கான்செப்ட். அதையும் நம்ம பார்க்க தான் போறோம். சோ அந்த மாதிரி இது பண்ணுவோம்னு சொல்லி 1920ல ஒரு விஷயம் தோணுது. அப்ப 20ல தோணுங்கிற போது கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச பின்னாடி 21 to 54 வரைக்கும் ஒவ்வொரு நாட்டிலையும் குறிப்பிட்ட நாட்டுல மைய வங்கி உருவாகுது. அதுல தென்னாப்பிரிக்கா மனிதன் உருவானது எப்ப முதல்ல ஆப்பிரிக்கா நாடுகள்ல தான், அங்கதான் மனிதனே இதான். அப்ப 1921ல ஆப்பிரிக்க ரிசர்வ் வங்கிய உருவாகுது. ஆப்பிரிக்கால ஒரே ஒரு வங்கி தான் இருக்கு. ஆப்பிரிக்கால தான் முதல்ல மனிதனும் உருவானா, ஆப்பிரிக்கால தான் அப்ப மைய வங்கின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு முன்னாடியே ஆப்பிரிக்கா ரிசர்வ் வங்கி உருவாச்சு. இதுக்கான ஷார்ட்கட் என்ன, ஒரே ஒரு பேங்க் ஒரே ஒரு ஆள் தான் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. இதான் ஆப்பிரிக்காவோட நிலவரம். ஆப்பிரிக்கா ரிசர்வ் வங்கி 21. சீன மைய வங்கி, சீன வங்கினா 2 எட்டுல சீனாவுக்கு போயிடலாம். ஒரு 2 எட்டு வச்சா சீனாவில போயிட்டு என்ன பண்ணிடலாம், பேங்க் இப்படி எட்டி பார்த்தல இமயமலையில் நின்று, இது சீனாவா அப்படின்னு. சோ 2 எட்டுல போய் சீன வங்கியை பார்த்திடலாம். சீன வங்கி 2 எட்டுல சீன வங்கியை பார்த்திடலாம். அடுத்து நியூசிலாந்து இந்திய ரிசர்வ் வங்கி. நம்ம எப்பயுமே புதுசா தான் திங்க் பண்ணுவோம். 34 படி ஆரம்பிக்கப்பட்டு 35 ஏப்ரல் 1ல இருந்து பயன்பாட்டுக்கு வந்தது நம்ம இந்திய ரிசர்வ் வங்கி. நீங்க 34 படி 1935 ஏப்ரல் 1ல என்னது பயன்பாட்டுக்கு வந்தது நமக்கு. அங்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 49ல தான் நாட்டுடைமையாக்கப்பட்டது. அது வேற, அது ஜனவரி 1. சரியா, இந்த இந்திய ரிசர்வ் வங்கியை பொறுத்த அளவுக்கு அது பார்க்க தான் போறோம். சிலோன் வங்கி 50 பேர் இருக்காங்க. ஒரு சிலோன் அப்படிங்கிறது இலங்கையில. அவங்க 1948ல சுதந்திரம், நமக்கு 47ல சுதந்திரம்னா அவங்களுக்கு 48ல சுதந்திரம் கிடைச்சு. அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு 2 வருஷம் கழிச்சு பேங்க் ஆரம்பிச்சிருக்கலாம். 50 பேர் தான் இருக்காங்க. சிலோன்ல எவ்வளவு பேர் இருப்பாங்க, மிஞ்சி போனா 50 பேர் தான் இருக்காங்க. இஸ்ரேல் அப்படின்னா 1954 இஸ்ரேல். இப்போ ஒரு சிலுவையை வச்சுக்காங்க, 4 பிரிங்க 4. நம்மளை விட ஒரு 20 வருஷம் கழிச்சு, நம்ம 34னா அவங்க 54, ஒரு 20 வருஷம் கழிச்சு இஸ்ரேல் அப்படிங்கிறது 54. ரைட், ஓகே. அடுத்து இந்திய வங்கியின் வரலாறு. இந்திய வங்கிக்கு ஒரு வரலாறு இருக்கு. எடுத்தோன்னா RBIக்கு போகாம பேங்கிங் அப்படின்னு போறாங்க. பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் தான் வெள்ளையர் ஆட்சியில உருவான முதல் வங்கி. இந்துஸ்தான் 1770 ஆரம்பிக்கும் போது என்னன்னா 0 பைசா காசே இல்லை. அதான் 1770 இந்துஸ்தான் வங்கி 1770 1770. இது நமக்கு மேக்சிமம் இந்த நம்பர் ஒரு ஃபேவரட் நம்பராகவே இருக்கும். கடைசியில் 0 ஒன்றும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நம்மகிட்ட 0 பேலன்ஸ். 1770 வெள்ளையர் ஆட்சியில உருவாக்குறாங்க. அடுத்து இந்தியாவில் உள்ள வங்கிகளுடைய அமைப்பு என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிரசிடென்சி வங்கியலால் கட்டுப்படுத்தப்படும். பிரசிடென்சி பேங்க், இந்த பாருங்க, இவைகள் பிரசிடென்சி வங்கியல் என்று அழைக்கப்பட்ட இந்த 3 பேங்கையும். அப்படி பிரசிடென்சி பேங்க் என்னன்னா வங்காள வங்கி. வங்காளத்துலதான் மேக்சிமம் எல்லா ஆறுகளும் அங்க வங்காளத்துல போய் தான் முடியுது. அப்ப 1806. அதுக்கப்புறம் மும்பை வங்கி 14 வரும். பாட்டிய வயசான பாட்டியை கூட மும்பைல பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. ஏன்னா நல்ல பிசினஸ் பயங்கரமா நடக்கும். பாட்டி வங்கி. மும்பை வங்கி என்ன வங்கி, பாட்டி வங்கி. ரைட், 2 எட்டுல போனா சீனாவுக்கு போயிடலாம். இஸ்ரேல்னா சிலுவை 4 யாவும் இருக்கா. சிலோன்ல 50. அவ்வளவுதான். அடுத்து சென்னை வங்கி 143. நம்ம பேங்க்ல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா 143னா
அக்கௌண்ட் ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. 143 1843 அதான் 143 அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டாப்பா? சோ அப்ப வங்காள வங்கி, மும்பை வங்கி இதெல்லாம் ஒருங்கிணைச்சுதான் 1921ல 20ல கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. 21ல இந்திய இம்பீரியல் வங்கின்னு சொல்லி ஒருங்கிணைச்சிட்டாங்க. அந்த இம்பீரியல் வங்கி தான் 55 இப்படி கை கொடுத்து எப்படி இருக்கும், 55ல இந்திய ஸ்டேட் வங்கியா மாற்றப்பட்டது. இந்திய ஸ்டேட் வங்கியா மாற்றப்பட்டது. இதே 55ல தான் ஜனவரி 5 1955ல தான் ஐசிஐசிஐ பேங்க் உருவாக்குனாங்க. ரெண்டு சேம் இயர் வரும். 1955 தான், அதுவும் 1955 தான். 5ன்னு சொல்லும் போது இன்னும் போனா 2015ல தான் பேடிஎம் வந்து இது பண்ணாங்க. 2015ல பேடிஎம். இதுல 5னா இந்த 3 தான் வரும். இது ஒரு 55, ஐசிஐசிஐ பேங்க் ஒரு 55, அதுக்கப்புறம் ஒரு 2015. வேற ஒன்றும் பெருசா அதுல இருக்காது. ரைட், ஓகே. இப்ப ஸ்டேட் பேங்க் அப்படின்னா உள்ள வாங்க சார், அவங்களுக்கு கை கொடுப்பாங்க, நம்மளும் கை கொடுப்போம். ஐசிஐசிஐ பேங்க்லயும் கை கொடுப்பாங்க, ஸ்டேட் பேங்க்லயும் கை கொடுப்பாங்க. ஸ்டேட் பேங்க் ஐசிஐசி தான் இப்ப பயங்கர போட்டியாவே போய்கிட்டு இருக்கும். ரைட், ஓகே. அடுத்து வணிக வங்கிகளுடைய முதன்மை பணி என்ன, இரண்டாம் பணி என்ன, இதர பணி என்ன? முதன்மை பணி அப்படிங்கிறதுனா பொதுவா வைப்புகளை பணத்தை ஃபுல்லா வாங்குறது, கடனை வழங்குறது, அதான் முதன்மை பணி. பேங்கோட வேலை தான். இரண்டாம் நிலை பணி தான் என்னன்னா முகமை பணி, பொது பயன்பாட்டுக்கு. அப்ப நிறைய லோன் கொடுக்கறது, நிறைய ஐடியாஸ் கிரியேட் பண்றது, நிதிகளை இடமாற்றுறது, கடனை எப்படி எப்படிலாம் கொடுக்கலாம், கார் மூலமா கொடுக்கலாமா, வீட்டு லோன் கொடுக்கலாமா, எந்த மாதிரிலாம் நகையை வாங்கிட்டு கொடுக்கலாமா, நிறைய ஐடியாஸ் பண்ணுவாங்க இரண்டாம் நிலை பணிகள். ஃபர்ஸ்ட் நிலை பணிகள் பணத்தை வாங்குறது, கடன் கொடுக்கறது, சிம்பிளா தான் இருக்கும். ரைட், அதான் முதன்மை பணிகளுக்கும் பிரைமரி ஃபங்க்ஷனுக்கும் செகண்டரி ஃபங்க்ஷனுக்குள்ள டிஃபரெண்ட். பிரைமரி ஃபங்க்ஷன்ல தான் சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட்னு ஒன்று உருவாக்குவாங்க. டைம் டெபாசிட் எப்படின்னா எஃப்டி, ஆர்டி, பிக்ஸ்டு டெபாசிட், ரெக்யூரிங் டெபாசிட்னு சொல்லுவாங்க. தொடர் வைப்பு, நிலை வைப்பு, தொடர் வைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிறவங்க நிறைய பேர் ஆர்டி போடுங்க, ஆர்டி போடுங்கன்னு. பேங்க்ல வந்து அக்கௌண்ட்ல நிறைய கொஞ்சம் பணம் வச்சிருந்தா எஃப்டி போடுங்க, எஃப்டி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் ரெண்டு கான்செப்ட். பணத்தை சும்மா வச்சிருக்கிறதுக்கு ஒன்னு எஃப்டியோ ஆர்டியோ போடுங்கன்னு. இதுதான் பொதுவா பேசிக்கான முதல் நிலை பணிகள். கடன் வழங்குறது, கடன் வழங்குறது. அப்ப முதல் நிலை பணிகள் முடிஞ்சிச்சு. அடுத்து இரண்டாம் நிலை பணிகள் செகண்டரி ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஏஜென்சி ஃபங்க்ஷன். முதன்மை பணிகள்னா காசோலை மூலம் பணமாக்குதல். செக் கொடுத்தா போதும், நீ போய் பணம் வாங்கிக்கலாம். நிறைய ப்ராசஸ் கண்டுபிடிக்கிறது, பிசினஸ்க்கு உதவியா கடன் வழங்குறது, இப்படி நிறைய ப்ராசஸ் வாடிக்கையாளர்களுக்காக யோசிக்கிறது. காசாலை மூலம் பணமாக்குறது, வருமானத்தை பெறுதல், வருமானத்தை எப்படி எல்லாம் பெறலாம், பென்ஷன் வாங்குறது, சம்பளம், வாடகை, வட்டி வசூலிச்சு தர்றது, வைக்கிறது, எல்லா வேலையும் அவங்களே பாக்குறாங்க. பேங்கிங் செலவுகளை செலுத்துகிறது. நம்ம இன்னைக்கு தொலைபேசி கட்டணம், கல்வி கட்டணம், இந்த ஃபீஸ் எல்லாம் நம்ம பேங்கிங் மூலமாவே பேமெண்ட் பண்றோம். ஸோ அந்த மாதிரி செகண்டரி ஸ்டேஜ், இதெல்லாம் செகண்டரி ஸ்டேஜா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட், பாதுகாப்பு பெட்ட வசதி, லாக்கர் வசதி, அப்புறம் காசோலை, அயல்நாட்டு செலவாணி. இப்ப நம்ம பணம் வந்து வெளிநாட்டு பணத்தை கொடுத்து நம்ம இந்திய பணம் மாத்திக்கலாம், வச்சுக்கலாம். நிதி மாற்றுதல். அடுத்து கடன் உறுதியளிப்பு கடிதம். ஏதாவது கடன் வேணும்னா, நமக்கு ஏதாவது ஒரு பேங்க்ல கடன் வேணும்னா அது இவங்க நல்ல அக்கௌண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. பத்திரங்களுக்கு எழுத்துறுதி வழங்குதல், பத்திரம் போடுறது, பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை மட்டும் வாங்கிக்கிறது. இவ்வளவு கோல்டு பாண்ட் எல்லாம் வாங்குறாங்கல்ல, இந்த மாதிரி இதெல்லாம் செகண்டரி பணி. இதெல்லாம் பேங்கிங் வந்து செகண்டரி பணி. இதர பணிகள்னா பண அளிப்பு. அதிகமாக பணம் அச்சடிக்கப்படாமல் பண அளிப்பு அதிகரிக்கின்றது. இது என்னன்னா பண அளிப்புனா அதிகமாக பணம் அச்சடிக்கப்படாமல் பண அளிப்பு அதிகரிக்கின்றது. இங்க என்ன சொல்றாங்கன்னா வணிக வங்கியில வந்து பாத்தீங்கன்னா பணப்புழக்க வேகத்தை அதிகரிப்பதன் மூலம் பண அளிப்பை அதிகரித்தல் ஆகும். நிறைய பேருக்கு பணத்தை கொண்டு கொடுக்கறது இது ரொம்ப முக்கியமான பணிகள்ல இருக்கு. அடுத்து வணிக வங்கியில் கடன் உருவாக்க நுட்பம். வேற ஒன்றும் பெருசா இல்ல. கடன் உருவாக்க நுட்பம் இதெல்லாம் ஒன்றும் பெருசா இல்ல. நான் மார்க் பண்ணியிருக்கிற மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு போதும். இந்த பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் குரூப்ல. அடுத்து புதிய வங்கியால் உருவாக்கப்படும் வைப்புகள் ரெண்டு வகைப்படும். புதிய வங்கிகளால் உருவாக்கப்படும் வைப்புகள் அவை முதல் நிலை செயலற்ற வைப்பு. அடுத்து இரண்டாம் நிலை வந்து பாத்தீங்கன்னா செயல்படும் வைப்பு. அது என்ன செயலற்ற வைப்பு, செயல்படும் வைப்பு. செயலற்ற வைப்புனா ஒரு அக்கௌண்ட்ல பணத்தை வாங்குறாங்க பாருங்க, ஒரு வாடிக்கையாளருக்கு அந்த ரொக்க பணத்தினை வங்கியில் செலுத்துகிறார் எனில் அவரது பேரில் பற்று வைக்கிறாங்க. அதான் முதல்நிலை வைப்பு. அது செயல்படா வைப்பு. நான் போய் அக்கௌண்ட்ல பணத்தை போடுறேன், அது அப்படியே இருக்கு, அது செயல்படாது, அது பற்று வச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் செய்யாது. அடுத்தது என்னன்னா ஒருவருக்கு வழங்கப்படும் கடன் ரொக்கமாக கையில் கொடுக்கப்படாமல் அவர் கணக்குல செலுத்துறாங்க, அதான் பெறப்பட்ட வைப்பு. அது செயல்படும் வைப்பு. அது அவங்க அக்கௌண்ட்ல போயிட்டு கொடுத்துட்றாங்க. இப்ப நான் போய் ஒரு 1 லட்ச ரூபாய் பேங்க்ல லோன் வாங்குறேன்னா என் அக்கௌண்ட்ல இருக்கும், அதுதான் செயல்படும் வைப்பு, பெறப்பட்ட வைப்பு அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப ஈஸி தான். அடுத்து முதன்மை வைப்பு.
முதன்மை வைப்புகளை கொண்டே வங்கிகள் கடன்களும் முன்பணங்களும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகின்றன. ஃபர்ஸ்ட் அந்த முதன்மையா நம்ம போய் பணம் நிறைய போட்டா மட்டும்தான் அதை வச்சு அவங்க கொடுக்க முடியும். ரைட், இதெல்லாம் ஓகே, ஈஸியா தான். இந்த வைப்புகளான செயலற்ற வைப்புகள் தான் சொல்றான். ஏன் சார், பணத்தை வாங்கி வச்சுட்டு அவங்க வந்து கொடுக்குறாங்கல்ல, அப்ப அது செயல்படும் வைப்பு தானே. அவங்க கொடுக்கறது செயல்படாத வைப்பு, செயலற்ற வைப்பு. பேங்க் கொடுக்குது பாருங்க, அதுதான் செயல்படும் வைப்பு. சின்ன ட்ரிக்கு தான். ஒரு கொஸ்டின்ல கேட்கும்போது எது செயல்படும் வைப்பு எது செயலற்ற வைப்புனா, நம்ம பணம் கொடுக்குறோம் பாருங்க, பேங்க் கொடுக்கறதா செயல்படும் வைப்பு, நம்ம போய் பேங்க்ல வைக்கிறது செயலற்ற வைப்பு தான். அப்படியே இருக்கும், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி. ரைட்டாப்பா? சோ ஓகே. அடுத்தது இது ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க, நல்லா இருக்கும். முழுமையுமே வணிக வங்கியில் கடனாக அளித்திட முடியாது. எல்லா பணத்தையும் வணிக வங்கியில் கடனா எல்லாத்துக்கும் கொடுத்துடலாமா? கொடுக்க முடியாது. குறைந்தபட்ச விகித அளவுக்கு குறையாமல் வணிக வங்கியில் ரொக்க இருப்பாக வைத்திருக்க வேண்டும். 20% பணத்தினையாவது வைத்துக் கொள்ள வேண்டும். இது மைய வங்கி அறிவுறுத்தி இருக்கு. வங்கிகளுடைய ரொக்க கையிருப்பு விகிதத்தை விட அதிகமாக ரொக்க பணம் வைத்திருக்க வேண்டும். வங்கியில் ரொக்க கையிருப்பை விட அதிகமா ரொக்க பணம் நிறைய வச்சிருக்கணும். எல்லா மக்களும் ஒரே நேரத்துல பணம் எடுக்க மாட்டாங்க. அதனால குறைந்தபட்ச ரொக்க கையிருப்பு காலியாகியும் விடாது. அந்த பயமும் பயப்பட வேண்டியது இல்லை. ஒரு வங்கியில 1000 ரூபாய் போடுறோம், இதான் ஒரு கான்செப்ட். 1000 ரூபாங்கிறது எப்படி 5000 ரூபாய் ஆகுது அப்படிங்கிறாங்க. 1000 ரூபாய் ஒருத்தர் பேங்க்ல போடுறாங்க, அது முதல்நிலை வைப்புங்கிறாங்க. ரொக்க பாதுகாப்பட்டத்தில் 1000 அதிகரிக்கும். இந்த நிலையில் பொருளாதாரத்தில் உள்ள பண அளிப்பு அதிகரிக்காது. எனில் ரொக்கமாக வங்கியில் செலுத்தப்பட்ட 1000 ரூபாய் பேங்க்ல அப்படியே தான் இருக்கும். வாடிக்கையாளர் வங்கி பணமாக தான் அப்படியே தான் இருக்கு. அதனால அது ஒண்ணும் ஆகாது. இப்ப மைய வங்கி அறிவித்தல் படி இந்த 1000 ரூபாய் என்ன பண்றாங்கன்னா 20% 200 ரூபாய் தூக்கி மைய வங்கியில வச்சுட்டு 800 ரூபாய் மட்டும் வச்சுக்கணும். அந்த 800 ரூபாய் ஒருத்தர் கடனா கொடுக்கும்போது 20% பணம் எடுத்துட்டு அதை அப்படியே திரும்ப அக்கௌண்ட்ல வச்சிருப்பாங்க. அதை இன்னொருத்தருக்கு கடன் கொடுப்பாங்க. அதை இன்னொருத்தருக்கு கடன் இப்படியா கொடுக்கும்போது 5 ஸ்டெப்ல கொடுக்கும்போது 1000 ரூபாய் என்ன ஆகுதுன்னா 5000 ரூபாய் ஆகுது. இதுதான் சொல்றான். இதுதான் தருவிக்கப்பட்ட வைப்புங்கிறாங்க. 1000 ரூபாய் 5000 ரூபாய் ஆக தெரியும் பேங்க்குக்கு. 1000 ரூபாய் எப்படி சார் சொல்றீங்கன்னா, இதை நீங்க இந்த பிடிஎஃப்ல நீங்க உட்காந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். 1000 ரூபாய் இருக்கு, 200 ரூபாய் எடுத்து வச்சுட்டு 800 ரூபாய் என்கிட்ட இப்ப இருக்கும். 200 ரூபாய் அங்க கொடுத்து 800 ரூபாய் என்கிட்ட தான் இருக்கும். ஒருத்தன் கடன் கொடுப்பேன், கடன் கொடுக்குறேங்கிற பேர்ல அக்கௌண்ட்ல தானே இருக்கு, திரும்ப பேங்க்ல தானே இருக்கு. அதுலயும் அந்த 70% எடுத்து வச்சுட்டு மீதி பணத்தை இன்னொருத்தர் கடன் கொடுப்போம். ஏன்னா எல்லாரும் ஒரே நேரத்துல எடுக்க மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்துட்டா அப்படி கிடையாது. அதாவது ஒரு பேங்குங்கிறது ஒருத்தர பணம் வைப்பாங்க, நிறைய பேர் பணம் வைப்பாங்க. எல்லாரும் ஒரே நேரத்துல எடுத்துட்டா போச்சு, அது எடுக்க வாய்ப்பு இல்லை. எடுக்கிறக்க எல்லாத்தையும் கொண்டு வந்து போடுறாங்க பேங்க்ல. சோ இதுதான் கான்செப்ட். 1000 ரூபாய் 5000 ரூபாய் ஆக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் இதுதான். அது சொல்றாங்க. அந்த கான்செப்ட் தான் 1/20 × 100 = 5 மடிக்க 1000 ரூபாய் 5 5000 ரூபாய் ஆக்குறது. இது பேங்கிங்கோட வேலை. இது பேங்கிங்கோட வேலை. மூலதன திரட்சி, கடன் உருவாக்கம், நிதியை முறைப்படுத்தணும், சரியான வகை தொழில்களை ஊக்கப்படுத்தணும், அதுக்கப்புறம் கடன்களை பணமாக மாற்றணும், அரசுக்கு நிதி கொடுக்கணும், வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும், தொழில் முனைவரை ஊக்கப்படுத்தணும். இந்த பேங்கிங் செக்டர் எவ்வளவு பெரிய செக்டர்னு பாருங்க. இது இல்லைன்னா என்ன நினைச்சு பாருங்க. அதே நேரத்துல ஒரு அமெரிக்கால ஒரு விஷயம் நடந்திருக்கும். சரியான தொழில்களை ஊக்குவிக்காம சில சமயங்கள்ல முக்கியத்துவம் குறைந்த துறைகளுக்கு கடன் வழங்கினா அமெரிக்காவில் நடந்த மாதிரி தான் நடக்கும். 2007 to 2008 பாருங்க. 2007 to 2008 ஆண்டுகள் ஏற்பட்ட ஒரு பொருளாதார சிக்கல் ஏற்பட்டுருச்சு. சரியான நிறுவனத்துக்கு கொடுக்காம இருக்கிற ஆளாத நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு மக்கள் தலையில சுமை ஏத்துறது. சோ 2007 to 2008 இந்த பிரச்சனை ஒண்ணு வந்துச்சு. அதனால கவனமா சரியான நிறுவனத்திற்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கி 2018 19ஆம் ஆண்டுல தனது உபரி நிதியிலிருந்து 68,000 கோடி வழங்கியுள்ளது மத்திய அரசுக்கு. இதை கொஸ்டினை கேட்பாங்க, ஆனா கேட்க மாட்டாங்க. ஏன்னா கேட்ட 2018-19 கொடுத்தாச்சுப்பா. உபரி நிதியிலிருந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 68,000 கோடி கொடுத்திருக்காங்க. இது நமக்கு பெருசா தேவையில்லை, பட் எதுவுமே தேவையில்லைன்னு விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் படிச்சுக்கிறோம். ரைட்டா? 68,000 கோடி. ரைட். 18-19 18 68 ஞாபகம் வச்சா உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப பேங்கிங் செக்டர் பார்த்தோம். பேங்கிங் நான் பேங்கிங் செக்டர்னு ஒண்ணு இருக்கு. நான் பேங்கிங் செக்டர் ஒரு வங்கி அல்ல நிதி நிறுவனம். இது ஏன் சார் இவங்க என்ன சார் இவங்க நிறுவனம் சொல்லலாம், இல்ல இன்ஸ்டிடியூஷன் சொல்லலாம், நிறுவனம்னு சொல்லலாம். இப்ப நிறுவனம்னு சொல்லலாம், அல்லது நிதி நிறுவனம், நிதி நிறுவனம் எப்படி வேணாலும் சொல்லலாம். என்பிஎஃப்ஐ, என்பிஎஃப்சி. நான் இது விளக்கம் கூட கேட்பாங்க. நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லலாம், நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனின்னு சொல்லலாம். இவங்களுடைய வேலை என்ன? இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்கன்னா இவங்களுடைய வேலையை பாருங்க.
முழு வங்கிக்கான உரிமம் கொண்டதும் அல்ல, மைய வங்கியால் கண்காணிக்கப்படுவதும் இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு செயல்படுது. அதுக்காக இந்திய அரசுட்ட அனுமதி வாங்கி தான் நடத்துவாங்க. பட் முழு வங்கிக்கான உரிமம் கிடையாது, மைய வங்கியால் கண்காணிக்கப்படுவதும் இல்லை. நிதி பரிமாற்றங்களுக்காக மேற்கொள்கின்றன. மக்களின் சேமிப்பை திரட்டி முதலீட்டு நடவடிக்கைகள் ஃபுல்லா பணத்தை திரட்டி முதலீட்டு நடவடிக்கைகளுக்கு நிதி உதவி கொடுக்குறாங்க. சுருங்க சொன்னால் கடன் பெற்று கடன் வழங்குகிறது. கடனை வாங்கி கடன் கொடுக்குறாங்க. பண அங்காடியிலும் மூலதன அங்காடியிலும் செயல்படுகிறது. பண அங்காடி மூலதன அங்காடியில செயல்படுகிறது. எந்தெந்த நிறுவனம்? இந்த மாதிரி நிறுவனங்கள், மியூச்சுவல் ஃபண்டு, இந்த மாதிரி நிறுவனம். ஒரு வங்கியெல்லாம் நிதி நிறுவனம் இருவகைப்படும். பங்குச்சந்தை மற்றும் ஓகே இருவகைப்படும். இதெல்லாம் அந்த நிறுவனத்தோட பெயர்கள். முதலீட்டு அமைப்புகள், யூனிட் ட்ரஸ்ட், காப்பீட்டு நிறுவனங்கள், கட்டிட சங்கங்கள், நிதி கழகங்கள், சீட்டு நிறுவனம், நிதி நிறுவனம், இதெல்லாம் நான் பேங்கிங் பினான்சியல். ரைட், ஓகே. அடுத்தது மைய வங்கி. இந்த சென்ட்ரல் பேங்கோட அதிகாரம் என்ன, அதோடைய பணி என்ன? பணவியல் கொள்கை மூலம் பண அளிப்பை மேலாண்மை செய்யணும். பணவியல் கொள்கை மூலம் பண அளிப்பை மேலாண்மை செய்யணும். 1934 படி ஏப்ரல் 1ஆம் தேதி 1935 ரிசர்வ் வங்கி தனது பணியினை துவங்கியது. துவக்கத்துல 100 மதிப்பு கொண்ட சம பங்குகளாக பிரிக்கப்பட்டு தனியார் வசம் தான் இருந்துச்சு. அப்புறம் தான் சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் ஜனவரி 1, 1949 இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டுடைமையாக்கப்பட்டது. இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டுடைமையாக்கப்பட்டது. அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கியோட பணிகள் என்ன? பண அதிகார அமைப்பு. அயல்நாட்டு செலவாணி பரிமாற்ற விகிதத்தினை நிலைப்படுத்தணும். அயல்நாட்டு செலவாணி எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றோமோ அப்பதான் நாட்டோட பொருளாதாரம் நல்லா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். நீங்க ஸ்டேட்மெண்டா கொஸ்டின், நான் ஓல்டு கொஸ்டின் நிறைய பார்த்திருக்கேன், அதனாலதான் அந்த பாயிண்ட் சில பாயிண்ட் எடுப்பேன். அதே மாதிரி பண வீக்கத்தை கட்டுப்படுத்தணும். ரைட்டா, உங்களுக்கு கேட்டிருப்பாங்க நிறைய டைம், மலிவு பண கொள்கை, அருமை பண கொள்கை, அதெல்லாம் வரும் கொஸ்டின்ல. எத்தனை முறை கேட்டிருக்காங்க தெரியுமா ஓல்டு கொஸ்டின்ல? ரைட். காகித பண வெளியீடு. இந்திய நாணயங்கள் மற்றும் ரூபாய் காகித பணத்தை தவிர மிச்ச பணங்களை இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிடும். ஏன்னா அது நிதி அமைச்சகம் வெளியிடும் நாணயங்களை. வங்கி உரிமங்கள் வழங்குபவர். பிரிவு 22 படி ஒவ்வொரு வணிக வங்கியும் வங்கியில் வங்கி தொழில் செய்ய மைய வங்கிட்ட உரிமை பெறணும். பிரிவு 22 படி அப்படிங்கிற செக்ஷன் படி நம்ம போய் அனுமதி வாங்கணும். அடுத்தது இந்திய ரிசர்வ் வங்கியோட பணிகள்ல சிம்பிள். ஆளுநர், 4 துணை ஆளுநர். இது ரொம்ப முக்கியம். ஒரு ஆளுநர், 4 துணை ஆளுநர், இது இருக்கணும். 1+4. ஒரு ஆளுநர், 4 துணை ஆளுநர். மைய அரசால் நியமிக்கப்படும் மைய நிர்வாக குழு உறுப்பினர்கள். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் மைய அரசும் என்ன பண்ணுவாங்க, நிர்வாக குழு உறுப்பினர் நியமிப்பாங்க. இது தெரியும். இது ஏற்கனவே சொல்லிட்டு ஜனவரி 1ஆம் தேதி 1937ஆம் ஆண்டு கல்கத்தால இருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டது. இது ரொம்ப முக்கியம். இப்ப 35ல தொடங்கினாங்க. அது என்ன பண்ணாங்கன்னா, கல்கத்தா அந்த ஓரமா இருக்கா, ஃபுல்லா காடு கரையா இருக்கும், அங்க இருந்து மும்பைக்கு போயிரும்டான்னு சொல்லிட்டு மும்பைக்கு மாற்றப்பட்டது. 37ல தான் மும்பைக்கு மாற்றப்பட்டாங்க. ஸ்மித் ஆர்பிஐயின் முதல் ஆளுநர். ஸ்மித் தட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி ஸ்மித் அப்படிங்கிறது தான் முதல் ஆளுநர். அவருடைய பணிகள் பொறுத்தளவுக்கு இதுதான். அயல்நாட்டு செலவாணியை பாதுகாக்கணும், கடன் அளிக்கணும், நெறிப்படுத்தணும், அரசின் வங்கியாக செயல்படுதல், காகித பணம் வெளியிடுதல், இந்திய ரிசர்வ் வங்கி எல்லாமே நெறிப்படுத்தி கரெக்டா இருக்கணுங்கிறது தான். இந்த 3 வங்கிகளுடைய முதல் காகித பணத்தை அச்சடிச்சாங்க. இப்ப அதுல பாத்தீங்கன்னா ஷெர்ஷா சூரி என்பவரால் ₹1 40 செம்பு நாணயங்கள் என்ற விகிதத்தில் ரூபாய் வெளியிடப்பட்டது. சமஸ்கிருத சொல்லான ரௌபியாங்கிறது தான் ரூபாய் என்ற வார்த்தை தோன்றுச்சு. சமஸ்கிருத ரௌபியாங்கிறது தான் ரூபாய் அப்படிங்கிற வார்த்தை தோன்றுச்சு. 17 மொழிகள் எழுதப்பட்டிருக்கும். அதுல பாத்தீங்கன்னா முன்பக்கத்துல இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும் இருக்கும், பின்பக்கத்துல மிச்சம் இருக்கிற 15 மொழிகள்லையும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து வங்கியில் வங்கி தான் ரிசர்வ் வங்கி. அடுத்து கடைநிலை கடன் ஈவோன். அது என்ன சார் கடைநிலை கடன் ஈவோன்? இந்த வரி எங்க இருக்கு தெரியுமா? இங்க இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். கடைசி நிலை கடன் ஈவோன். இவங்களை அப்படி சொல்லுவாங்க, நிர்வாகத்தை கடைசி நிலை கடன் ஈவோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதென்ன சார் கடைசி நிலை கடன் ஈவோன்? நம்ம எக்கனாமிக்ஸை பொறுத்தளவுக்கு நல்லா தான் படிச்சிருப்போம். பட் ஒவ்வொரு வார்த்தையிலையும் ரொம்ப சிம்பிள் தான். பட் நம்ம புரிஞ்சுக்கிறாம போனா அங்க சிரமப்படுவோம். வணிக வங்கிகளுக்கு தீர்க்க இயலாத நிதி சிக்கல் ஏற்படும் பொழுது அதான் கடைநிலை கடன் ஈவோன். கடைசி நேரத்துல கடனை ஈவோன். ரைட், அவங்களுக்கு கடனை கொடுக்கிறவங்க. அப்ப என்ன, வணிக வங்கிகளுக்கு தீர்க்க இயலாத நிதி சிக்கல் ஏற்படும். மக்களுக்கு இல்ல, வணிக வங்கிகளுக்கு.
அப்ப நிதிக்கான மற்றும் ஆதாரங்கள் இல்லாத சூழ்நிலையில அச்சிக்கல்ல இருந்து மீள்வதற்கு இந்திய ரிசர்வ் வங்கி கடனை அழிச்சு காப்பாத்தும். ஆனா வட்டி வாங்கிக்கிறோம், சும்மாலாம் இல்ல. அடுத்து, வங்கிகளுக்கு இடையே நடக்கும் பரிமாற்றங்களை தனது 14 தீர்வங்களை கொண்டு அனுமதி வாங்கினா 22 படி 14 தீர்வங்களை கொண்டு இந்திய ரிசர்வ் வங்கி சமன் செய்கிறது. 14 தீர்வங்கள், 14 ரூல்ஸை வச்சு. அயல்நாட்டு செலவாணியோட பாதுகாவலர். அயல்நாட்டு செலவாணியை பாதுகாக்கணும்னு 999 ரைட்டா? 999ல அயல்நாட்டு செலவாணி மேலாண்மை சட்டம் ஃபெமான்னு சொல்லுவாங்க. என்னது? ஃபெமா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஃபெமா அப்படின்னு சொல்லுவோம். ஃபெமான்னு சொல்லி நீங்க கல்லூரிகள்ல படிச்சிருப்பீங்க. அதான் ஃபெமா ஆக்ட்னு சொல்லுவாங்க. 999 அயல் நாடுன்னு வந்துட்டாலே 999, அயல் நாடுன்னு வந்துட்டாலே 999, இவ்வளவுதான் ஷார்ட்கட்டு. அயல் நாடு டக்குன்னு உங்களுக்கு பார்த்து என்னப்பா அயல் நாடு சார் 999 அப்படி சொல்லணும். அதான் ஃபெமா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட். அடுத்து, செலுத்துதலும் தீர்வு செய்யலும் நெறியாளராகவும் மேலாளர். எதுனா ரிசர்வ் வங்கி இப்ப ஃபுல்லா ரிசர்வ் பேங்க் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். 2007ஆம் ஆண்டு செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம்னு ஒண்ணு கொண்டு வராங்க. 2007ல இந்திய ரிசர்வ் வங்கிக்கு நாட்டின் செலுத்துதல் மற்றும் தீர்வு செய்வதற்கு மேற்பார்வை அதிகாரத்தை வழங்குது. 2007ல நீ பணத்தை கொடு. பொதுவா பணம் வாங்க வர்றவங்க எல்லாம் எப்போ வருவாங்கன்னு சொல்லுங்க. அப்போ சண்டே தான் வீட்டுக்கு வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து நீ எதா இருந்தாலும் பணத்தை கொடு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல ஆள் இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப எப்பயுமே அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் பணம் வாங்க வருவாங்க. அப்ப செலுத்தியா பணத்தை நீ செலுத்து, நீ சரிப்பட்டு வர மாட்ட. செலுத்தல் மற்றும் தீர்வு, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு தீர்வு வேணும்யா, சண்டே நான் வரணியா. 2007ல தான் அந்த 7ன்னு ஏன் சண்டேன்னு சொல்றேன்னா 7வது நாள் அந்த சண்டேங்கிற மாதிரி. இந்திய ரிசர்வ் வங்கிக்கு அந்த 2007ல தான் செலுத்தல் மற்றும் தீர்வு சட்டம். அடுத்தது இந்த பக்கம் இருக்கும். இவ்வளவு வரியல்ல அந்த கரெக்டான தேவையான வரியை எடுக்கணும்ல, அதனாலதான். அடுத்து, புள்ளி விவரங்களை திரட்டி வரிசைப்படுத்தி இந்திய ரிசர்வ் வங்கி எப்பப்பெல்லாம் வெளியிடும் அப்படின்னா மாத வெளியிடும், காலாண்டு வெளியிடும், ஆண்டு வெளியிடும். நம்ம காலாண்டு மட்டுமே வெளியிடும், அரையாண்டு வெளியிடும், ஆண்டு வெளியிடும் அப்படிலாம் இல்ல. மாதம் வெளியிடும், காலாண்டு வெளியிடும், ஆண்டு வெளியிடும். அரையாண்டுங்கிற வார்த்தை இல்ல. மாதம், காலாண்டு, ஆண்டு. பரிவர்த்தனை மேலாளர் நெறியாளர்னு சொன்னோம்ல. சர்வதேச பண நிதியத்தின் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், IMF சொல்லுவாங்க. அவங்களுடைய இந்திய உறுப்பினர் ஒரு பிரதிநிதியாக இந்திய ரிசர்வ் வங்கி இருக்கு. இந்திய ரிசர்வ் வங்கி அவங்களோட ஒரு உறுப்பினரா இருக்கு, IMF உறுப்பினரா. வங்கி குறை தீர்ப்பாய திட்டம். இந்திய ரிசர்வ் வங்கி 1995 இந்த திட்டத்தை ஆரம்பிச்சுச்சு. 95ல வங்கி குறை தீர்ப்பாயம். எப்பனா 35ல பேங்க் ஆரம்பிச்சது. 35ஓட 60 கூட்டுங்க. 35ஓட 60 கூட்டினா 95. 60 வருஷம் கழிச்சுதான் வயசானவங்க, இப்ப சீனியர் சிட்டிசன் எல்லாம் சொல்றோம்ல, அவங்களுக்கு எல்லாம் 1008 குறை இருக்கும். அவங்களுக்கு தீர்க்கணும்ல. அது மாதிரி பேங்க் ஆரம்பிச்சு ஒரு 60 வருஷம் கழிச்சு வங்கிகளுக்குன்னு சில குறைகள்லாம் இருக்கும், அதை தீர்ப்பாயத்தின் மூலம் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி பேங்கிங் ஓம்புட்ஸ்மன் இவருடைய கான்செப்ட் படிதான். இந்த கான்செப்ட் படிதான் இதை அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. இந்த கான்செப்ட் எப்பன்னு சொல்லி கேட்டே இருப்பாங்க. 95ல அறிமுகப்படுத்தியது. இந்திய வங்கி நெறிமுறை மற்றும் மதிப்பீடுகள் வாரியம். இந்திய வங்கி மற்றும் மதிப்பீடுகள் வாரியம், அது ஒன்றும் பிரச்சனை. அடுத்து, கடன் கட்டுப்பாட்டு அளவுகள். கடன் அளவு கட்டுப்பாட்டுனா வங்கி விகித கொள்கையை, வங்கி எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிற கொள்கையில கரெக்டா இருக்கணும். வெளிச்சந்தை நடவடிக்கையில பங்குகள் பத்திரங்களை அள்ளி அரைச்சிடக்கூடாது. மாறும் குறைந்த அளவு வங்கி இருப்பு விகிதம், ரொக்க இருப்பு விகிதம். இந்த ரிசர்வ், இந்த கேஷ் ரிசர்வ், இந்த கேஷ் டெபாசிட், அந்த விகிதம்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். கடன் தன்மை கட்டுப்படுத்தணும்னா இதுதான். நுகர்வோருக்கு கடனை கட்டுப்படுத்தணும், விளிம்பு நிலை தேவை தொகையை மாற்றணும், விளம்பரப்படுத்தல், நெறிமுறை தூண்டல், நேரடி நடவடிக்கைகள், இதெல்லாம் கடன் கட்டுப்பாட்டு முறைகள். கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைகள்னா அது 3. கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள்னா இது. கடன் கட்டுப்பாட்டு முறைகள் 1934ஆம் ஆண்டின் ரிசர்வ் வங்கியின் வங்கி சட்டம், 1940 வங்கி நெறிமுறை சட்டம் ஆகியவற்றின் அடிப்படையில் சட்டப்படியாகவே நடைபெறுகிறது. எப்ப ஆரம்பிச்சாங்களோ அதன்படிதான் இருக்கு, 34 படிதான் இருக்கு. அடுத்து, கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைகள்னா வங்கி விகித கொள்கை, பேங்க் ரேட் பாலிசி. வங்கி விகித கொள்கை என்பது தள்ளுபடி விகித கொள்கை என்று அழைக்கப்படுகிறது. பேங்கோட விகித கொள்கைங்கிறத தள்ளுபடி டிஸ்கவுண்ட் ரேட் பாலிசிங்கிறாங்க. பேங்க் ரேட் பாலிசி என்னன்னு சொல்றாங்க, டிஸ்கவுண்ட் ரேட் பாலிசி. அப்படின்னா என்ன சார்? நல்லா பாத்துக்காங்க.
கடன் அளவு கடனை இப்போ சிம்பிள் கான்செப்ட், ரெண்டு கான்செப்ட். கடனை கட்டுப்படுத்தணும், கடனை கட்டுப்படுத்தணும், ரைட்டா? ஏன் கட்டுப்படுத்தணும்? பணவீக்கம் அதிகமா இருக்கு, பணம் மக்கள்கிட்ட நிறைய இருந்தா அப்ப கடன் கொடுக்கறத நிப்பாட்டணும். பணத்தை நிறைய கொடுத்துட்டே இருந்தா மக்கள்கிட்ட கொடுத்தா என்ன ஆகும்? ஒண்ணுமில்லாம் போயிடும். அப்ப கடனை கட்டுப்படுத்தணும், அவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட். அப்ப அந்த மாதிரி பணவீக்க காலத்தில் வங்கி விகிதம், அதாவது மைய வங்கியின் தள்ளுபடி விகிதம், வங்கி விகிதனாலும் தள்ளுபடி விகிதனாலும் ஒண்ணுதான், அதிகரிக்கப்படுவதால் நடப்பு வட்டி விகிதம் அதிகரிக்கப்பட்டு கடன் அளவு குறைக்கப்படுகிறது. இவங்க என்ன பண்ணா பேங்க் ரேட் பாலிசியை கூட்டிட்டாங்கன்னா, மைய வங்கி கூட்டிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மக்கள்கிட்ட அதை பேங்க்காரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க என்ன செய்யறது, அங்க ரேட்டை கூட்டிட்டாங்க அப்படின்னு மக்கள்கிட்ட லோன், இப்ப நீங்க வீட்டு லோன் எடுத்திருந்தா தெரியும், டக்குனு வீட்டு லோன்ல வட்டியை கூட்டி விட்டுருவாங்க. அப்ப அங்க ரேட்டு கூட்டினா அப்ப இங்க ஆகும்போது அப்ப இன்னொருத்தர் புதுசா வட்டி கடன் கொடுக்கறது வைக்கலாம் நிப்பாட்டுவாங்க மேக்சிமம், ஏன்னா நிறைய பணம் இங்க கட்டணும்ல. சோ அது மாதிரி கட்டுப்படுத்துறதுக்கு இந்த இது அதிகரிக்கப்பட்டு இது பண்ணுவாங்க. மாறாக பணவாட்ட காலத்துல பேங்க் ரேட் பாலிசியை குறைச்சிருவாங்க. நீங்க டிஸ்கவுண்ட் ரேட் பாலிசின்னு வச்சாலும் சரி, பேங்க் ரேட் பாலிசின்னு வச்சாலும் சரி, என்ன கொஞ்சம் குறைச்சிருவாங்க. ஏன்னா மக்களுக்கு நிறைய கடனை கொடுக்கட்டும், மக்கள்கிட்டயே பணம் இல்லை பணவாட்ட காலத்துல. அடுத்து வெளி அங்காடி நடவடிக்கைன்னா, பொதுச்சந்தையில பத்திரங்கள் எல்லாமே கொடுப்போம்ல, அரசின் கடன் பத்திரங்கள் வெளியிடுவது திரும்ப பெறுவது வெளிச்சந்தை நடவடிக்கை தான். அரசோட கடன் பத்திரம் வெளியிடுவாங்க, இப்ப இபி மின்சாரத்துறைலாம் வெளியிடுறாங்கல்ல, அந்த மாதிரி வெளியிடுறது திரும்ப பெறுவதெல்லாம் வெளிச்சந்தை நடவடிக்கைகள். மைய வங்கி அரசின் கடன் பத்திரங்களை மட்டுமல்லாமல் தனியார் நிறுவனங்களுடைய தகுதி படைத்த பத்திரங்களையும் விற்பனை செய்வதும் திரும்ப பெறுவதும் வச்சிருக்காங்க. அது பணவீக்க காலத்துல ஒரு என்ன பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க, பணவாட்ட காலத்துல கொஞ்சம் எலாபரேட்டா விடுவாங்க. சோ அந்த மாதிரிலாம் நடக்கும். அடுத்து மாறும் ரொக்க இருப்பு விகிதம், இதான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஏற்கனவே நம்ம முந்தின பணவியல் பொருளியல்ங்கிற பாடத்துல பார்த்தோம். இந்த 4 கான்செப்ட் தான். கேஷ் ரிசர்வ் ரேஷியோ ரொக்க இருப்பு விகிதம் வணிக வங்கியிலிருந்து வந்து சேரும் கேட்பு மற்றும் கால வைப்பு தான். வணிக வங்கிட்டு இருந்து வரும் கேட்பு மற்றும் கால வைப்புகள் ஒரு குறிப்பிட்ட விழுக்காட்டை மைய வங்கியால் இருப்பாக வைக்க வேண்டும். கேஷ் ரிசர்வ்னாலே ரிசர்வ் பேங்க் போயிரும் பணம். கேஷ் டெபாசிட்னா ஜஸ்ட் டெபாசிட், கேஷ் ரிசர்வ்னா ரிசர்வ் பேங்க் பணம் போயிரும், அங்க போய் இருப்பாக வைக்க வேண்டும். ரொக்க இருப்பு விகிதம் எனப்படுகிறது. அதான் இது மாறும் ரொக்க இருப்பு விகிதம், வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. அது ரேஷியோ மாறிக்கிட்டே இருக்கும். அதன்படி பாருங்க எவ்வளவு வைக்கணும், எப்படி வைக்கணும். ரொக்க இருப்பு விகிதத்தை உயர்த்துவதன் மூலம் வணிக வங்கியின் கடன் அளவை கட்டுப்படுத்து. ரொக்க இருப்பு விகித பண்ணியே 1000 ரூபாய்க்கு 200 ரூபா கொண்டு வைங்கிற போல 1000 ரூபாய்க்கு 300 ரூபா கொண்டு வந்து வைனா கடனை கட்டுப்படுத்துறதுக்கு. பணவீக்க காலத்துல மக்கள்கிட்ட பணத்தை அதிகமா போகாம பாத்துக்கணும், பணவாட்ட காலத்திலையும் அதிக கடனையும் கொடுக்கணும் அதே நேரத்துல. இப்ப பாருங்க, மாறும் ரொக்க இருப்பு விகிதம் என்பது ஒரு பணவியல் கல்வியோட ஒரு கருவிதான். முதலாக கீன்ஸ் பரிந்துரைத்தார். இது யாருன்னா ஜேஎம் கீன்ஸ். அவர் தான் புதிய பொருளாதாரத்தின் தந்தை. அவருடைய ஐடியாஸ் நல்ல ஒர்க் அவுட் ஆகும். ஒரு அமெரிக்காக்காரர் அவர். அமெரிக்க மைய வங்கியான பெடரல் ரிசர்வ் சிஸ்டம் முதலில் இது அமல்படுத்துகிறது. பெடரல் ரிசர்வ் சிஸ்டம், அங்க நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அங்க பெடரல் ரிசர்வ் சிஸ்டம் சொல்லுவாங்க, அமுல்படுத்துறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா சிஆர்ஆர் எஸ்எல்ஆர், ஒரு 1000 ரூபாய் வைப்பு வைக்கிறோம்னா சிஆர்ஆர் வந்து 60 ரூபா, எஸ்எல்ஆர் வந்து 200 ரூபா, எஸ்எல்ஆர் வந்து 200 ரூபா. அப்ப சிஆர்ஆர் 60 ரூபா 200 ரூபா போக மீதி 740 ரூபா. இதைத்தான் கடனா கொடுக்கணும். இதைத்தான் வந்து கடனா கொடுக்கணும். புரியுது உங்களுக்கு? இது ஆர்பிஐ போயிடும், 60 ரூபாவும் 200 ரூபா ஆர்பிஐ போயிடும். அதான் சிஆர்ஆர் எஸ்எல்ஆர். ரொக்க இருப்பு வீதம் 6%, சட்டப்பூர்வ நேர்மை இருப்பு வீதம் 20%. அந்த நேர்மை இருப்பு வீதம்னா என்ன சார்னா, பத்திரம் தங்கம், அந்த அர்த்தம் உங்களுக்கு புரியாதுல. ரொக்க இருப்புனா ரொக்கம்னு சொல்லலாம். இதுல சார் இந்த 200 ரூபாங்கிறது எஸ்எல்ஆர்னா என்னன்னா, நேர்மை இருப்பு விகிதம்னா தங்கம் பத்திரம் அந்த குறிப்பிட்டது இருக்குல்ல, அது போய் 20% வைக்கணும். அப்ப 26% அங்க போயிடணும். இது ஒரு எக்ஸாம்பிள். ஜேஎம் கீன்ஸ் தான் அதுல அவ்வளவு ஐடியா கொடுத்திருக்காரு. இந்த சட்டப்படியான நீர்மை வீதங்கிறது வங்கியில் தன்னகத்தை எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டிய ரொக்கம் தங்கம் ஒப்புதல் பெற்ற பத்திரங்கள், ரொக்கம் தங்கம் ஒப்புதல் பெற்ற பத்திரங்கள், இதைத்தான் நீர்மைத்தன்மை கொண்ட சொத்துக்கள் ஆகும். இந்த கேட்பு வைப்பு கால வைப்பு எஃப்டி போடுறாங்க, ஆர்டி போடுற அந்த பணத்தெல்லாம் கொண்டு போய் வச்சுக்கிடுவாங்க. ஏன்னா குறிப்பிட்ட விழுக்காடு வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது. கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள், கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறை அல்லது தெரிந்தெடுத்த கடன் கட்டுப்பாட்டு முறை ரெண்டும் ஒண்ணுதான். கடன் தன்மை கட்டுப்பாடுனாலும்
தெரிந்தெடுத்த கடன் கட்டுப்பாடுனாலும் ஒண்ணுதான். ரைட், இன்னும் பிரச்சனை இல்லை, இனி கொஞ்சம் ஈஸியா தான் வரும். கடன் பங்கீடு இது ஒரு பழமையான கடன் கட்டுப்பாடு முறை. இதை இங்கிலாந்துல அவங்க வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க 18ஆம் நூற்றாண்டுல. இதான் கடன் பங்கீடு, ஒரு பழமையான கடன் கட்டுப்பாட்டு முறை. கடனையே பங்கீடு மாதிரி பிரிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பல்வேறு நோக்கங்களுக்காக வழங்குறோம்ல, அந்த கடனையே பட்டியலிட்டு அந்த கடனை கட்டுப்பாட்டை ஏற்படுத்தின பிரிச்சு அப்படியே கொடுக்குற ஒரு சிஸ்டம். இது இங்கிலாந்துல ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அடுத்து ஈட்டுக்கடன்கள் மீதான விளிம்பு தொகை. ஈட்டுக்கடன் மீதான விளிம்பு தொகை அமெரிக்காவில் இது பெருமளவு பயன்படுத்தப்பட்டு வருது. ஈட்டுக்கடன் மீதான விளிம்பு தொகை எப்படின்னா, அந்நாட்டின் மைய வங்கியான அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கி சிஸ்டத்தின் இயக்குனர் குழு ஈட்டுக்கடன் விளிம்பு நிலை தொகை தேவையை மாற்றி அமைக்கும் அதிகாரத்தை கொண்டுள்ளது. இந்த ஈட்டுக்கடன் மீதான விளிம்பு தொகைங்கிற கான்செப்டை அமெரிக்கான்னு வச்சுக்காங்க. அது கடன் ஈட்டு தொகைனா இங்கிலாந்து, இது அமெரிக்கா ஃபாலோ பண்ணியிருக்கு. அமெரிக்காலையும் நம்ம எப்படி ரிசர்வ் பேங்க் ஆரம்பிச்சோம் அதே வருஷம் பிணைய பரிவர்த்தனை சட்டம் 34ல ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்கால பிணையம் பிடிச்சு வைக்கிறாங்க, 34ல அதை ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது என்ன சார், ரெப்போ ரேட்னா என்ன? ரிவர்ஸ் ரெப்போ ரேட், அதாவது ஆர்ஆர் ட்ரிபிள் ஆர். இப்ப நீங்க இதை ரெண்டு வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஆர்ஆர் எவ்வளவுனா கரண்ட் இப்ப ரேட் வந்து பாத்தீங்கன்னா 6.50% இருக்கு ஆர்ஆர். இந்த ஆர்ஆர் வந்து 6.50% அங்க இருக்கு, இங்க வந்து பாருங்க கம்மியா இருக்கும் 3.35%. இதை வச்சே உங்களுக்கு தெரியும் நம்ம கட்டுற வட்டி எப்பயுமே அதிகமா இருக்கு. இப்ப நான் ஒரு பேங்க்காரன், நான் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட பணத்தை கொண்டு போய் ரிசர்வ் பேங்க்ல வச்சிருப்பேன். அதான் ரெப்போ ரேட். அதுக்கு 6.50% வட்டி. பணம் வீக்கம் நிறைய ஆயிடுச்சுன்னா அந்த வட்டியை கூட்டுவாங்க. அப்ப இன்னும் நிறைய பணத்தை போய் நான் வைக்க வேண்டியது வரும். ஸோ நான் போய் கட்டுற வட்டி 6.50% தான். குறிப்பிட்ட பணம் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இருந்து அவங்க கொஞ்சம் வாங்கியிருப்பாங்க, வணிக வங்கியில இருந்து வாங்கும் கடனுக்கான இந்திய ரிசர்வ் வங்கி என்கிட்ட வாங்கியிருப்பாங்க. அதுக்கு 3.35% கம்மியா இருக்கும். இதை ஏன் கம்மியா அப்படி பண்றாங்க? அவங்க வாங்குறது நிறைய வாங்குறாங்க, 6.50%. அப்படி வாங்கலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், போய் வைக்க மாட்டோம். சாரி, அப்படி 6.50% வச்சிருந்தாதான் ஓரளவுக்கு பண வீக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். பண வீக்கத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த கண்ட்ரோல் அப்படி வச்சிருக்காங்க. நான் போய் கட்டுறது, நான் போய் இப்ப இங்க ஏத்த மக்கள்கிட்ட நான் பிடிங்கி கொடுக்கணும். ஸோ அது ஒரு பிரச்சனை தான். ஆனா இங்க எப்படின்னா 3.35%னா இங்க வந்து ரிசர்வ் பேங்க் கொடுக்குற கம்மியான வட்டி. இங்க ஒருவேளை நிறைய வட்டி கொடுத்தாங்கன்னு வச்சுக்காங்க, மக்களுக்கு பணம் கொடுக்காம விட்டுருவாங்க. எல்லா பணத்தையும் கொண்டு போய் அங்க கொண்டு வச்சுட்டு வட்டியை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதைத்தான் இங்க சொல்றாங்க. மக்களுக்கு இதன் மூலமா இந்த வட்டி ஏன் கம்மியா இருக்குன்னா, இது வந்து வாடிக்கையாளருக்கு கடன் கொடுப்பது குறைகிறது. நிறைய கொடுத்துட்டோம்னா அப்ப கம்மியா வச்சாதான் வாடிக்கையாளர்களுக்கு இதன் மூலமா கடன் கொஞ்சம் கொடுப்பாங்க, பேங்கிங் வந்து சரியா இருப்பாங்க. ஸோ அதான் அது 3.35, இது 6. பொதுவா ஆர்ஆர் 6, இது ட்ரிபிள் ஆர். ஆனா 3 6 தானே, ஆர் 3, அது ஆர்ஆர் 6. ரைட்டா? அந்த பெர்சன்டேஜ் கொஞ்சம் சும்மா ஞாபகம் வச்சுக்காங்க. டேட்டாஸ் தான், எதுவுமே டேட்டாஸ் தான். அப்ப என்னன்னா, நீங்க ரெப்போ ரேட் 2 ஆர் இருந்தா நம்ம பணத்தை எங்க கொண்டு வச்சிருப்போம், ரிசர்வ் பேங்க்ல வச்சிருப்போம். அவங்க ரிசர்வ் பேங்க்ல கொண்டு போய் நம்ம ரிசர்வ் பேங்க்ல வாங்கியிருப்போம். மைய வங்கி குறியால கடன் வழங்கும் பொழுது நம்ம ரிசர்வ் பேங்க்ல பணத்தை வாங்கியிருப்போம். ரைட்டா? நான் மாத்தி சொல்லிட்டேன்னா இல்ல கரெக்டா சொன்னேன்னு தெரியல, திரும்ப அகைன் ஒரே ஒரு முறை சொல்றேன். இங்க வந்து நம்ம வட்டி கட்டணும், நம்ம கடன் வாங்கியிருப்போம், நம்ம வட்டி கட்டணும். இங்க கடன் வந்து என்ன பண்ணிருப்போம், நமக்கு கடன் நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டுங்கிற மாதிரி இருக்கு. அங்க வந்து கம்மியான வட்டி. ரைட்டா? நம்ம கொண்டு போய் பணத்தை வச்சிருப்போம், கம்மியான வட்டி தான் கொடுப்பாங்க. ரைட்? ஆர்ஆர் ட்ரிபிள் ஆர். அது தொடர்ந்து ஒரு முறை 2 முறை சொல்லும்போது நானே கன்ஃபியூஷன் ஆயிட்டேனையா. அடுத்து வேளாண்மை துறை. இந்திய ரிசர்வ் வங்கியில என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு துறையை உருவாக்குறாங்க இந்திய ரிசர்வ் வங்கி. இல்லைன்னா ஒன்னும் டெவலப்மெண்ட் ஆக மாட்டாங்க, மக்கள் டெவலப்மெண்ட் ஆக மாட்டாங்க. அப்ப இந்திய ரிசர்வ் வங்கி தனக்கு கீழாக மாநில கூட்டுறவு வங்கி மாநில அளவுல, மத்திய கூட்டுறவு வங்கி மாவட்ட அளவுல, துவக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் கிராம அளவுல, இந்த மாதிரி 3 அடுக்கு முறைய ஒரு வேளாண்மைக்காக கடனை வழங்கணும்னு சொல்லி உருவாக்குறாங்க. உருவாக்கி அதுக்கான ஒரு டீம்லாம் ஃபார்ம் பண்ணுவாங்க. தனியா வேளாண் கடன் துறையே வேணும் அப்படின்னு சொல்லி 15 மாத கடனை ரிசர்வ் வங்கி வழங்கி வந்தது. 15 மாச கடன்,
அப்படின்னுவாங்க. 15 மாசம் முதல் 5 ஆண்டு வரையிலான மத்திய கால கடன்களையும் வழங்கி வந்தது. நிலத்தினை முற்றிலுமாக மாற்றுவது, பழைய கடன்களை திரும்ப செலுத்தும் ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் டேக் ஓவர் நபார்டு வந்து எடுத்துக்கிடுச்சு. நபார்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி நபார்டுக்கு ஷார்ட்கட்டு 1982 தானே. 82னா 8 மணி நேரம் வேலை பார்க்கணும் அந்த பேங்க்ல 2 நபர்கள், ஆணும் பெண்ணும் வேலை பார்ப்பாங்க. அதான் நபார்டு 1982. இப்ப அதுக்கு முன்னாடி இந்திய ரிசர்வ் வங்கிட்டு இருந்து நபார்டு தான் முழுமையா இப்ப ஃபுல்லா நபார்டு தான் பாக்குது. அக்ரிகல்ச்சர் எல்லாத்தையும் நபார்டே பாத்துக்கிறது. உலக அளவுல அது வந்து ஃபண்டு வாங்கிக்கிறது பயங்கரமா இருக்கு. அப்ப இந்த நபார்டு நிலந்தான் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நபார்டை பொறுத்த அளவுக்கு இந்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் சேர்த்துதான் உருவாக்கி இருக்காங்க நபார்டை. ரைட்டா? இந்த நபார்டுக்கு முன்னாடி வேளாண் மறுகடன் மேம்பாட்டு கழகம் 63 ஒரு முறை, இப்ப 6 ஓரமா தான் விவசாயம் பண்ணுவான். ஒரு முறை கடன் கேட்கும்போது 6னா முழுமையா கொடுத்துட்டாங்க. மறுகடன் போகும்போது 6ல இருந்து பாதினா எவ்வளவு 3. அப்ப 1963 தான் இயர். மறுகடன்னாலே 6 3. இப்ப நான் உங்கள்கிட்ட கடன் கேட்க வரேன், 6 ரூபா கொடுப்பீங்க. அடுத்து இன்னொரு முறை கடன் கேட்க வரேன், 3 ரூபா தான் கொடுப்பீங்க. அடுத்து இன்னொரு முறை கடன் கேட்டா ஒண்ணுமே கொடுக்க மாட்டீங்க. சோ அப்ப 6 3 1963. இது மத்திய கால கடன்கள், நீண்ட கால கடன்களுக்காக அதிக தேவை இருந்தனால 1963ல ஜூலை 1 இன்னொரு முறை வரும். 1963ல இந்த மறுகடன் மேம்பாட்டு கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. மறுகடன் மேம்பாட்டு கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்திய ரிசர்வ் அங்கீகரிக்கப்பட்ட மத்திய நிலவள வங்கிகள், மாநில கூட்டுறவு வங்கி, பட்டியல் வங்கி எல்லாருக்கும் கடன் பத்திரங்களை வாங்கி நிதியை கொடுத்துக்கிட்டு இருந்தே இருந்தாங்க. நபார்டுக்கு முன்னாடி நபார்டு டேக் ஓவர் எடுத்தது 82. நபார்டு டேக் ஓவர் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மறுகடன் மேம்பாட்டு கழகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வட்டார ஊரக வங்கிகள் வந்துச்சு. இந்திரா காந்தியோட 20 அம்ச திட்டம்படி 1975 20 அம்சம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 75ல இந்திரா காந்தி அம்மாவோட கான்செப்ட் படி வந்துச்சு. அதன்படி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 50% மைய அரசு, 15% மாநில அரசு, 50% மைய அரசு, 15% மாநில அரசாலும், 35% நடத்துகின்ற வணிக வங்கிகளாலும். 50 15 35. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஹையஸ்ட், பேங்க் கொஞ்சம் ஹையஸ்ட், மாநில அரசு ஒரு 15%. இப்படிங்கிற கான்செப்ட்ல தான் வட்டார ஊரக வங்கிகள் 20 அம்ச திட்டம் இந்திரா காந்தி கான்செப்ட்ல 1975ல இந்த கான்செப்ட் உருவாச்சு. கடன் சூழல்ல இருந்து யாரும் தவிக்க கூடாதுங்கிறதுக்காக உழவர்களுடைய சிறு குறு அப்புறம் உழவர்கள் இவங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த திட்டம். எல்லாம் வந்துகிட்டு தான் இருந்துச்சு, அதெல்லாம் ரைட்டு. வட்டார ஊரக வங்கிகளுக்கான சலுகைகள் வந்து பாத்தீங்கன்னா 8% விழுக்காடு வட்டியில் கடன்களையும் வழங்கி வந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 விழுக்காடு வட்டார ஊரக வங்கியில 3 விழுக்காடு ரொக்க இருப்பு வச்சிருக்கணும். 3 விழுக்காடு, 25 விழுக்காடு சட்டப்படியான நீர்மை இருப்பனையும் வச்சிருக்கணும். அப்ப 3 25 இப்படியும் ஒரு ரூல். நபார்டு வங்கி மூலம் அவற்றுக்கு மறுகடன்களையும் வழங்கி வந்துச்சு நபார்டு வங்கி. ஆகத்துல டேக் ஓவர் நபார்டு வங்கி எடுத்துக்கிருச்சு. இது எல்லாத்தையும் என்ன பண்ணிருச்சுன்னா, இந்த பாருங்க 1982 ஜூலை மாதம் வேளாண்மைக்கு ஊரக மேம்பாடு எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணி 82ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டத்தின்படி தோற்றுவிக்கப்பட்டது. மாநில கூட்டுறவு வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கி, துவக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் எல்லாத்தையும் நபார்டு பாத்துக்கிடுச்சு. 3 அடுக்கு முறை. எத்தனை அடுக்கு முறை? 3 அடுக்கு முறை. நபார்டு வங்கி. நபார்டின் மூலதனத்தை இந்திய ரிசர்வ் வங்கியும் இந்திய அரசு ரெண்டுமே சரிபாதியா கொடுக்குறாங்க. நபார்டுக்கான ஃபண்ட் கொடுக்கிறது. அடுத்து இந்திய அரசின் மைய இயக்குனர் குழுவிலிருந்து நபார்டு வங்கியின் இயக்குனர் குழுவுக்கு 3 வரை பரிந்துரைத்தல். ஏன்னா 2 பேருமே சேர்ந்து ஆரம்பிச்சனால இந்திய அரசோட மைய இயக்குனர் குழுவில இருந்து நபார்டு வங்கிக்கு ஒரு குழுவுக்கு 3 வரை பரிந்துரைக்கிறாங்க. ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநர், ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் இல்ல, துணை ஆளுநர் 1+4 பார்த்தோம்ல, அந்த துணை ஆளுநர் நபார்டின் தலைவராக இருக்கிறார். ஏன்னா நபார்டு விவசாயிகளுக்கானது, ஏழைகளுக்கானது, என்னன்னா ரிசர்வ் வங்கி கண்ட்ரோல்ல தானே இருக்கு. ரைட். நபார்டு வங்கியோட பணிகள்னு எடுத்துக்கிட்டா நிறைய இருக்கு. விவசாயம் வந்துகிட்டே இருக்கும். கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கங்களின் பங்கு முதலீடு 20 ஆண்டு காலம், அது எப்படி 15 ஆண்டு காலம் இருந்துச்சு விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம். இது 20 ஆண்டு கால கடன்களை நபார்டு வழங்குது. 20 ஆண்டு கால கடன்களை நபார்டு வழங்குது. அடுத்தது தொழில் நிதி அமைப்புகள், தொழில் நிதி கழகம்னு சொல்லுவாங்க. தொழில் நிதி கழகம், இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டு கழகம், இது ஐசிஐசிஐ பேங்க். அடுத்து இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி, இது ஐடிபிஐ பேங்க். அடுத்து மாநில நிதி கழகங்கள், மாநில தொழில் மேம்பாட்டு கழகங்கள். இந்த மாதிரி இந்திய அளவிலும் மாநில அளவிலும் நிறைய தொழில் நிதி கழகங்கள் வந்துச்சு. அதன்படி பார்த்தீங்கன்னா இயர்ஸ் தான் பார்க்கணும். தொழில் நிதி கழகம்னு எடுத்துக்கிட்டா
1948 ஜூலை 1. நான் ஏற்கனவே சொன்னா 1948 ஜூலை 1. அப்ப 1963 ஜூலை 1 தான். 1963 ஜூலை 1 தான். இந்த 48 ஜூலை 1 தான். 2 ஜூலை 1 வந்திருக்கும். சோ அப்ப இதை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற சட்டப்படி சுதந்திரம் வாங்கின அடுத்த வருஷமே என்ன பண்ணிட்டாங்க, ஜூலை 1ல இந்திய தொழில் நிதி கழகம் வேணும்பா, ஆல் இந்தியா லெவல் இன்ஸ்டிடியூஷன் வேணும்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்திய சுதந்திரம் வாங்கினா அடுத்த வருஷமே. இதோட வேலை என்ன, அந்நிய செலவாணியை கரெக்டா ஹேண்டில் பண்றது, வெளிநாட்டு பணம் இறக்குமதி இயந்திரங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கறது, வெளிநாட்டு நிறுவனம் வந்து பணத்தை வாங்கி கடனுக்கான உத்தரவாதம் கொடுக்கறது. இது இந்திய தொழில்நிதி கழகத்தோட முக்கியமான வேலையா இருந்துச்சு. அப்ப சுதந்திரம் வாங்கினா அடுத்த வருஷம் 48 இந்திய தொழில் நிதி அப்படிங்கிறது 48ல முக்கியமா இருந்துச்சு. அடுத்து ஐசிசி பேங்க், இந்திய தொழிற்கடன் முதலீட்டு கழகம், இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு வாங்க. 1955 உங்களுக்கு தெரியும், ஜனவரி 5. 1955 ஜனவரி 5 அவங்கள பொறுத்தளவுக்கு வாங்க, கை கொடுப்பாங்க, கும்பிடுவாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி. ஜனவரி மாசம் பயங்கரமா கூட்டமா இருக்கும் பேங்க்ல பொங்கலுக்கு பணம் எடுக்க. ஸோ 55 ஜனவரி 5ல ஐசிசி பேங்கை உருவாக்குறாங்க. ஐசிசி பேங்கும் நிறைய வெளிநாட்டு பணமாகவே 50% விழுக்காடு வாங்குது. உலக வங்கி இந்த கழகத்திற்கு கடன் வழங்குவதில் தனிப்பெரும் நிறுவனமாக இருக்கு உலக வங்கியே. 1973 முதல் இது தனக்கான நிதியை பன்னாட்டு மூலதன அங்காடியிலிருந்தே பெறுகிறது. 55 ஆரம்பிச்சாங்க, 73ல பன்னாட்டு சென்ட்ரல் வெளி உலக அளவுல பணம் வாங்குற அளவுக்கு வளர்ந்து வந்துட்டாங்க ஐசிசி பேங்க். அடுத்து ஐடிபிஐ பேங்க். ஐடிபிஐ பேங்க் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா 1976 20 அம்ச திட்டம் 75 வட்டார ஊரக வங்கி. இது ஐடிபிஐ 1976 பிப்ரவரி 15. இது ஒண்ணுதான் நான் மறக்கவே மாட்டேன். என் பர்த்டே அன்னைக்கு, என் பர்த்டே அன்னைக்கு ஒரு பேங்க் ஆரம்பிச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி. இதை நான் வந்து என்ன பண்ணா உடிப்பி பேங்க்னு தான் நான் பார்ப்பேன். உடிப்பி பேங்க் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பேன். ஐடிபிஐ பேங்க் 1976 பிப்ரவரி 15. நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே தான் வந்து, இப்ப சாட்டர்டே சண்டே தான் ஏடிஎம் ஆரம்பிச்சது. 1967 தான் ஏடிஎம் ஆரம்பிச்சாங்க. அதை மாத்தி போட்டா ஐடிபிஐ பேங்க். 76ல ஐடிபிஐ, 67னா ஏடிஎம், அவ்வளவுதான். ரைட்டா? சனி ஞாயிறு தான் கூட்டம் அதிகமா இருக்கும். அப்ப 1967னா ஏடிஎம் ஆரம்பிச்சது. அதே மாத்தி போட்டா 76 ஆரம்பிச்சா அது ஐடிபிஐ. அதே ஒரு குறைச்சி 75ன்னு போட்டா வட்டார ஊரக வங்கி 20 அம்ச திட்டத்தின் அடிப்படையில. அவ்வளவுதான். பிப்ரவரி 15 ஜனவரி 5னா ஐசிசி பேங்க். ஜூலை 1னா உங்களுக்கு அங்க வந்துருது தொழில்நிதி கழகமும் மறுகடன் மேம்பாட்டு கழகமும் வந்துருது. அடுத்தது எக்ஸிம் பேங்க். இது என்ன பேங்க்? எக்ஸிம் பேங்க், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க், 1982. ஸோ நபார்டு பேங்க் எப்ப ஆரம்பிச்சாங்களோ, ஒரு நபர் 8 மணி நேரம் எப்படி வேலை பார்க்கணுமோ, ஏற்றுமதியும் இறக்குமதியும் 8 மணி நேரம், ஏற்றுமதி இறக்குமதி 2 விஷயம் நடக்குது. அப்ப 1982ல எக்ஸிம் பேங்க்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து மாநில நிதி கழகங்கள். ஒரு மாநிலத்துக்கு நிதி வேணும், இந்திய நிதி கழகம்னா தான் 1948 சுதந்திரம் வாங்கினா அடுத்த வருஷம். ஒரு மாநிலத்துக்கு நிதி வேணும்னா சுதந்திர அரசியலமைப்பு 1950ல இருந்து தான் வந்துச்சு. அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்தா மாநிலத்துக்கு நிதியை கொடுத்தாங்க. அப்ப மாநில நிதி கழகம் 51. சுதந்திரம் வாங்கினதுக்கு அடுத்த வருஷம் 48ல இந்திய நிதி கழகங்கள்னு ஆரம்பிச்சாங்க. அப்ப 1951 மாநில நிதி கழகங்கள், 48னா இந்தியா, 51னா மாநிலம், அவ்வளவுதான். மாநில நிதி கழகங்கள் தொடங்கினாங்க 51. இயர்ஸ் எல்லாம் பெரிய கஷ்டம்லாம் இல்ல. ஒரு தொழில் நிறுவனத்துக்கு 60 லட்சம் நிதியாக வழங்கப்பட்டது அப்பயே. அப்ப பெரிய விஷயம், 60 லட்சம்ங்கிறதுலாம் பயங்கரமான விஷயம். அடுத்து சிட்கோ அப்படிங்கிற பேங்க். என்ன பேங்க்? சிட்கோ அப்படிங்கிற பேங்க். சிட்கோ பேங்கை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இது சும்மா ஒரு பெர்சன்டேஜ் தான் இருக்கும். அது மாநில தொழில் மேம்பாட்டு கழகங்கள் மட்டும் யோசிச்சுக்கிட்ட போதும். அடுத்து பணவியல் கொள்கை. மில்டன் பிரைட்மேன் பணவீக்கத்திற்கு அடிப்படையானதுன்னு சொல்லி பணவியல்ல போய் பாருங்க, அதுல ஒரு டைலாக்கே சொல்லியிருப்பாரு. பணவீக்கத்திற்கு நிச்சயமற்ற அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை போட்டு சொல்லியிருப்பாரு இந்த இதுக்கு முந்தின படத்துல. அது இவர் தான், மில்டன். அங்க பிரெட் மேன் இருக்கும், இது பிரைட் மேன், மில்டன் பிரைட் மேன். பணம் உள்ளவங்களே பிரைட்டா தான் இருப்பாங்க. 1976ல நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. 1976ல நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. இப்ப 1976 என்ன ஞாபகம் இருக்கா? 67னா ஏடிஎம் உருவாக்கப்பட்டது, 76னா ஐடிபிஐ பேங்க் வந்தது. அதே 76ல தான் நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. சேம் இயர் தான். அதுக்கு முந்தின வருஷம் வட்டார ஊரக வங்கி, அவ்வளவுதான்.
இந்த மில்டன் என்ன பண்றாருன்னா முன்னெடுத்து செல்லப்பட்டதுமான பணவியல் கொள்கை. இவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கான்செப்ட் வந்து சொல்றாரு. அது அமெரிக்க மைய வங்கியான பெடரல் ரிசர்வ் சிஸ்டத்துல பணவியல் கொள்கையில் ஏற்பட்ட குளறுபடிதான் என்பதனை தனது நூலான அமெரிக்க ஐக்கிய அரசுகளின் பணவியல் வரலாறு அப்படிங்கிற நூல்ல மிக தைரியமாக தெரிவிக்கிறார். அதனால அவருக்கு நோபல் பரிசு கொடுக்குற அளவுக்கு இருக்கு. மில்டன், அவர் பேர் என்னது? மில்டன். அடுத்தது பணவீக்க கொள்கை மந்தநிலை. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. சுருக்க பண கொள்கை, மலிவு பண கொள்கை. பணவீக்கத்தின் பொழுது மலிவு பண கொள்கை, மந்த நிலையும் போது அருமை பண கொள்கை. ஏன் நாங்களாம் மந்தமா இருக்கோம், நீ அருமைங்கிற. அப்படி கிடையாது. பணவீக்கத்தின் பொழுது கடன் பெறுதல், பணவீக்கம் நிறைய இருக்கும் போது என்னன்னா கடன் பெறுதல் எளிதா இருக்கும், கடன் நிறைய வாங்கியிருப்பீங்க, நுகர்வோர் அதிக நுகர்ந்திருப்பாங்க, வணிக விசாலமாகும். இப்ப பணவீக்கத்தை தான் இருக்கும். இப்ப நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம எல்லாரும் பணவீக்கத்தை தான் இருக்கோம். சார் பணவீக்கத்துல இருக்கோமானா ரொம்ப இல்லை, மிதமா இருக்கும். ரொம்ப அதிகமா போகும்போது தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்ப பண வாட்டத்துல இருக்குமா வீக்கத்துல இருக்குமா? சார் பண வீக்கத்துல இருக்கும், ஆனா மிதமா இருக்கும். பணவீக்கம் அதிகமாகும் போதுதான், கண்ட்ரோல் பண்ண முடியாத போதுதான் சட்டம் பாயும். பண வாட்டத்துல இருந்தா வேலையின்மையை இந்நேரம் உருவாயிருக்கும். இப்போ பணவீக்கங்கிறது கடன் பெறுதல். இப்ப நம்ம கடன் ஈஸியா வாங்குறோம், நுகர்வோர் நம்ம நிறைய நுகர்றோம், வணிக விலாசமா இருக்கு, அதிக மக்கள் வேலை பெறுறாங்க, மக்கள் அதிகம் செலவு செய்யறாங்க. இத மலிவு பண கொள்கைங்கிறாங்க. இது பணத்தோட மதிப்பு தெரியல, மலிவா இருக்கு அப்படிங்கிறாங்க, மலிவு பண கொள்கை. அதே மந்த நிலையில இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப பண வாட்டமா இருந்திருந்தா கடன் வாங்க முடியாது, நுகர முடியாது, பிசினஸ் இருக்காது, வேலையின்மை, உற்பத்தி எதுவுமே இருக்காது. அப்ப அருமை பண கொள்கை தேவைப்படும். அருமை பண கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? இந்த ரெண்டு கான்செப்டையும் ஆவச்சுக்க. எப்பொழுது தங்கம் உள்வருகிறதோ அப்பொழுது பணமும் கடனும் விரிவடைகிறது. எப்பொழுது தங்கம் உள்வருகிறதோ அப்ப பணமும் கடனும் விரிவடைகிறது. எப்பொழுது தங்கம் வெளி செல்கிறதோ அப்பொழுது பணமும் கடனும் சுருங்குகிறது. தங்கம் வந்து இருப்பு இருக்கணும் நாட்டுல. நம்ம நாட்டுல தங்கம் உள்ள இருந்தா மட்டும்தான் பணமும் கடனும் கொஞ்சம் விரிவடையும். நம்மகிட்ட தங்கம் இல்லைன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நாட்டு பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிடும். அதாவது தங்கம் இருப்பு இருக்கணும். அழகான வார்த்தை. எப்படி எப்படி பாருங்க, நடுவுல நீங்க கவனிச்சீங்களா என்னன்னு தெரியாதுல, எப்பேற்பட்ட வார்த்தை. இதெல்லாம் கட் பண்ணிட்டு கூட உங்களுக்கு வீடியோல அதை மட்டும் கட் பண்ணி கூட வச்சு வர முடியும். எது வேணும் எது வேணாம், எப்படி அதை படிக்கணுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் அப்படி சொல்றேன். 1936 ரிசர்வ் பேங்க் ஆரம்பிச்ச அடுத்த வருஷம் 36ல வேலை வாய்ப்பு, வட்டி, பணத்திற்கான பொது கோட்பாடு எனும் கீன்ஸின் நூல் வேலை வாய்ப்பு என்னும் பணவியல் கோட்பாடுகளை குறிக்கோளை முன்னிலைப்படுத்துச்சு. ஜேஎம் கீன்ஸோட 1936வது வருஷம் வெளியிட்ட வேலை வாய்ப்புனா என்ன, வட்டினா என்ன, பணத்திற்கான பொது கோட்பாடுனா என்னன்னு ஒரு நூலை வெளியிட்டு இருக்காரு. 36 ஜேஎம் கீன்ஸ். மேக்ஸிமம் மில்டன் ஜேஎம் கீன்ஸை பத்தி தான் நிறைய பார்த்திருப்பீங்க. அடுத்து ஆர்டிஜிஎஸ்னா என்ன, நெஃப்ட்னா என்ன, அதையும் நம்ம பார்த்துக்கிறோம். ஆர்டிஜிஎஸ்னா என்ன, நெஃப்ட்னா என்னன்னு பார்த்துருவோம். நெஃப்ட்னா கொஞ்சம் பணம் தாமதமாகும், ஆனா பல்கா அனுப்பலாம். ஆர்டிஜிஎஸ்னா பணம் உடனே போகும், ஆனா 2 லட்சம் வரைக்கும் தான் லிமிட். நெஃப்ட்ங்கிறது வந்து தேசிய மின்னணு வழி பண பரிவர்த்தனை. ஆர்டிஜிஎஸ்ங்கிறது ரியல் டைம் நிகழ்நேர பெருந்தரல் தீர்வு. அது மேக்சிமம் நெஃப்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங் டைம் கிடையாது. காலையில 8 மணிக்கே தொடங்கி சாயங்காலம் 6:30 வரைக்கும் பயங்கரமா உழைச்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா பிசினஸ் மேனுக்காக அதிகமா நெஃப்ட்ங்கிறது ஒன் ஆஃப் த பிசினஸ் மேனுக்காக. ஆர்டிஜிஎஸ் நமக்கு மாதிரி, நமக்கு அப்போ 9 மணில இருந்து 4:30 வரைக்கும் தான் இந்த பேங்கிங் ஒர்க்கிங் டைம் மாதிரி. அது சனிக்கிழமை ஒரு 1:30 வரைக்கும் இருக்கும். சனிக்கிழமை மாலை 1:30 வரைக்கும் இருக்கும். அது 12 வரை முடிஞ்சு அவங்கள வெள்ளனா தூங்கிடுவாங்க சனிக்கிழமை. ஏன்னா பிசினஸ் மேன்ல குறைந்தபட்ச அளவுலாம் கிடையாது. நமக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் அனுப்ப முடியும். அதுதான் இது விரைவா செயல்படும். கொஞ்சம் நம்ம பணம் டக்குன்னு போகும், அது தாமதமாகி செக் பண்ணி போகும். 30 மினிட்ஸ் செக் பண்ணி கொஞ்சம் ப்ராசஸ் ஆகி போகும். அதான் நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ். நீங்க பணம் அனுப்பும்போது நெஃப்டா ஆர்டிஜிஎஸ்ன்னு கேட்கும். 2 லட்ச ரூபாய்க்குள்ள நம்ம பிசினஸ் மேன் எல்லாம் இல்லைன்னா ஆர்டிஜிஎஸ் போட்டணும். ஒரு பிசினஸ் மேனா இருக்கும் அப்படிங்கிற போது நெஃப்ட் அனுப்பிச்சுக்கணும், அவ்வளவுதான். ஏடிஎம் 1967 சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கூட்டம். அதான் 1967 அறிமுகப்படுத்தப்பட்டது. பேடிஎம் 2015. இன்னைக்கு ஒரு டீ, இன்னைக்கு ஒரு டீ கடையில போய் பேடிஎம்ல போய் பேமெண்ட் பண்ண ஒரு டீ இன்னைக்கு 15 ரூபா. பேடிஎம் இருந்தா போதும், கையில காசு வேணாம். அவ்வளவுதான். 2015 ஆரம்பிக்கப்பட்டது. ஏதாவது மறப்பீங்க சொல்லுங்க, ஏதாவது மறந்துருப்பீங்க என்னன்னா? 2017 மைய அரசின் அமைச்சரவை குழு கூடி
இந்திய ஸ்டேட் வங்கிக்குள்ள 5 இணை வங்கிகளை இணைப்பதற்கான முடிவை எடுத்தது. கிட்டத்தட்ட 7 வங்கி, கிட்டத்தட்ட நிறைய வங்கியில் இணைச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா 7 இருக்கும். இது 2017 தான் இந்த ப்ராசஸ் பண்ணிருக்காங்க. இந்த பாடத்துல நீங்க 2007 எத்தனை முறை, 2017 எத்தனை முறைன்னு போய் பாருங்க. 2017ங்கிறது 2 முறை வந்திருக்கும். 2007, 2008ங்கிறது ஒரே ஒரு முறை வந்திருக்கும். அது அமெரிக்கா கான்செப்டுக்காக வந்திருக்கும். 2017ங்கிறது 2 முறை வந்திருக்கும். அப்ப வங்கியில இணைச்சு உலக அளவுல பெரிய வங்கின்னு காமிக்கணுங்கிறதுக்காக ஸ்டேட் பேங்க் என்ன பண்ணாங்க, சின்ன சின்ன வங்கியில அடிச்சு ஒடிச்சு எல்லாத்தையும் சேர்த்து விட்டு என்ன பண்ணிட்டாங்க, பைக்கனர், என்னது ஜெய்ப்பூர், திருவாங்கூர், அப்படி மைசூர் எல்லாத்தையும் இணைச்சு எங்ககிட்ட இத்தனாயிரம் கிளைகள் இருக்கு, இத்தனை ஏடிஎம் இருக்கு, இவ்வளவு பிரான்சஸ் இருக்குன்னு பெருசா காமிக்கிறதுக்காக பாராளுமன்றத்தில் 2017 ஒரு விஷயம் பண்ணாங்க. அதான் 5 இணை வங்கியை இணைப்பதற்கான முடிவு எடுத்தாங்க. அது என்னன்னா ஏப்ரல் 1, அது ஏப்ரல் 1 2017. என்னென்ன வங்கின்னா உலக அளவுல டாப் 50ல வரணுங்கிறதுக்காக தான். உலக அளவுல முதல் வங்கினா ஒரு வங்கி டாப் 50ல வரணும்னா நிறைய கஸ்டமர்ஸ், நிறைய ஏடிஎம் மிஷின்ஸ், நிறைய பிரான்சஸ், இதெல்லாம் நிறைய இருக்கணும். 37 கோடி மக்கள், 37 கோடி வாடிக்கையாளர் இருக்காங்க, 24,000 கிளைகள் இருக்கு, 60,000 மிஷின்ஸ் இருக்குன்னு சொல்லி வந்துச்சுன்னா இதுக்கு காரணம் என்னன்னா பைக்கனர் ஸ்டேட் பேங்க், ஜெய்ப்பூர், மைசூர், திருவாங்கூர், பாட்டியாலா. இல்லைன்னா பைக் எடுத்துட்டு பாட்டியை உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே ஜெய்ப்பூர் ராஜஸ்தானு, அப்படியே ஒரு மைசூர் அரண்மனை, அப்படியே திருவாங்கூர் அரண்மனை, அப்படியே போய் ஜாலியா டூர் சுத்திட்டு வந்திருக்காங்க. இந்த 5 இணைச்சாங்க. அதுக்கப்புறம் இந்தூர் ஸ்டேட் வங்கி, சௌராஷ்டிரா. இந்தூர் என்ன ஊர்ரா, இது சௌராஷ்டிரா ஊர்ரா, விடு பைக்கை விடு அப்படிங்கிற மாதிரி இந்தூர், சௌராஷ்டிரா. ஸோ இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க, இணைச்சிருக்காங்க. இதன் மூலமா 24,000 பிரான்சஸ், மறக்கவே மறக்காது. ஏன்னா 24 மணி நேரம் கிளைகள் செயல்படுது. 60,000 ஏடிஎம், ஒரு ஏடிஎம்ல 60,000 ரூபாய் வரைக்கும் எடுக்க முடியாது, ஃபியூச்சர்ல எடுப்போம். ரைட்டா? 37 கோடி மக்கள் தொகை, 37 கோடி அந்த வாடிக்கையாளர்கள், அந்த பேங்க் கஸ்டமர்ஸ், இந்த மாதிரி இருக்குன்னு பெருசா காமிச்சு டாப் 50ல வந்துட்டாங்க 2017 ஏப்ரல் 1. ஏப்ரல் 1 இது ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. பண அங்காடி, இது சரியான ஒரு விஷயம், சாதாரணமா அதை கடந்து போயிட முடியாது. பண அங்காடினா என்னன்னா அதிக நீர்மைத்தன்மை கொண்டதும் குறுகிய காலத்தில் முதிர்ச்சி வரும். ஒரு நாள் முதற்கொண்டு ஒரு ஆண்டுக்குள்ள நடந்தா அது வந்து பண அங்காடி. முதலீட்டு அங்காடினா லாங் டைம், பண அங்காடினா ஷார்ட் டைம், 1 இயர்க்குள்ள நடந்ததுதான் பண அங்காடி. ஏன்னா 10 ரூபா அழைப்பு பணம், வைப்பு சான்று, வங்கி அழைப்பு, சின்ன சின்ன விஷயங்கள்ல நடக்கிறது பண அங்காடி. முதலீட்டு அங்காடிங்கிறது ஒரு பெரிய, இந்த பாருங்க, முதலீடு மூலதன அங்காடி, முதலீடு கேபிட்டல், மூலதன அங்காடிங்கிறது நீண்ட கால ப்ராசஸ். பண அங்காடிங்கிறது 1 இயர் ப்ராசஸ். சின்ன சின்ன விஷயம்தான். பண மதிப்பு நீக்கம் 2017 பேங்கிங் இணைச்சாங்க. அதுக்கு முந்தின வருஷம் என்ன நடந்துச்சு, 2016. 2015 பேடிஎம் அனௌன்ஸ் பண்ணிட்டு அடுத்து 2016 ரூபா நோட்டு செல்லாதுன்ட்டாங்க. ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டு நேரா ஸ்டேட் பேங்க் போலான்னு பார்த்தா அங்க போன பேங்க ஃபுல்லா இணைச்சு வச்சிருக்காங்க 2017. என்னையா செய்யறது, 15, 16, 17 இப்படி இருக்கே அப்படிங்கிறதா. 15, 16, 17, 16ல தான் நவம்பர் 8 அந்த நடவடிக்கை எடுத்தாங்க. ரைட், 500 ரூபாவும் 1000 ரூபாவும் செல்லாதுன்னு சொல்லி நடவடிக்கை எடுத்தாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு பேங்கிங்கிறது இவ்வளவு ஒரு விஷயம் இருக்கு. இந்த பணவீக்கத்தையும் பணவாட்டத்தையும் கண்ட்ரோல் பண்றது, அந்நிய செலவணை, ஒரு பேங்கிங்கோட எவ்வளவு பெரிய ப்ராசஸ் பார்த்தீங்களா? இதுக்கு எவ்வளவு பொறுப்பாளர்கள் இருக்காங்க, எவ்வளவு எப்படி பணத்தை வைக்கணும், எப்படி பணத்தை பெருக்கணும், என்னென்ன செய்யணும், எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இருக்கு பார்த்தீங்களா? ஸோ கண்டிப்பா இந்த பணம் புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கும். இதுல போட்டுக்கிற ஒவ்வொரு ஷார்ட்கட்டும் வீணாகாது, எந்த ஷார்ட்கட்டும் வீணாகாது. ஸோ தேங்க்யூ டு ஆல். திரும்ப அகைன் ரிவிஷன்ல ஷார்ட்கட் ரிவிஷன் ஒன்று கொடுப்பேன். அப்ப அந்த முக்கியமானதை மட்டும் எடுத்து வச்சு கொடுப்பேன். அப்ப இன்னும் ஸ்ட்ராங்கா எக்ஸாம் ஹாலுக்கு போவீங்க. இப்ப கண்டென்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க. கண்டென்ட் இப்ப நீங்க ஒரு முறை படிப்பீங்கல்ல, நீங்க ஒரு முறை படிக்கும்போது நல்லா ரிவைஸ் பண்ணுவீங்க. அப்ப கண்டென்ட் உங்களுக்கு மனசுல பதிஞ்சிடும். ஷார்ட்கட்டை திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது எக்ஸாம் ஹால்ல போய் கேட்கும்போது பொறுத்து அழகா பொருத்திட்டு வந்துகிட்டே இரு. அவ்வளவுதான், முடிஞ்சு. தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.